வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆர்கே நகர் தொகுதிக்கான தேர்தல் தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. கட்சிகள் களம் இறங்க தொடங்கியிருக்கின்றன. போட்டியிடப் போவதாக தேமுதிக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தீபா தாமே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவின் வேட்பாளர் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறார். திமுக நேர்காணலை நடத்தி முடித்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணியின் ஆதரவை ஜனநாயக சக்திகளின் ஆதரவு வேண்டுமென திமுக கோரியிருக்கிறது. பரிசீலிக்கப்படும் என சில கட்சிகளும் நாங்களே போட்டியிடப் போகிறோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தரப்பில் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அல்லாத மாற்று என்ற முயற்சி தொடரும் என அக்கட்சி சொல்லியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் பன்னீர் அணியும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தலின் முடிவு, ஆர்கே நகர் தொகுதியின் முடிவு என்பது அதிமுகவின் 3 பிரிவினரில் யாருக்கு செல்வாக்கு அல்லது அரசியல் களம் என்பது ஜெயலலிதாவுக்கு பிறகு மாறியிருக்கிறதா என்பதை சொல்லப் போகிறது. இதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அஇஅதிமுகவின் திரு மருதழகராஜ், மார்க்சிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரராஜன், இன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற டிஜிபி திருமதி திலகவதி அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம். கான்ஸ்டன்டைனிலிருந்து தொடங்கலாம். ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று, அதாவது தேர்தலில் பதவி இழந்தார். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நின்றபோது 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில், பொது தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தப்போ தேர்தல் நியாயமாக நடைபெறாது அப்படின்னு திமுக அன்றைய தினம் புறக்கணித்தது. நிறைய கட்சிகள் புறக்கணித்தார்கள். போட்டியிட்டது சி மகேந்திரன் மட்டும்தான் முக்கியமாக குறிப்பிடத்தக்க அளவில். அதற்கு பிறகு இன்னும் சில கட்சிகள். வலுவான எதிர்க்கட்சி அன்றைக்கு போட்டியிடாமல் இருந்துட்டு இன்றைக்கு இதில் வேகம் காட்டுறீங்க. பினாமி ஆட்சியின் வேட்பாளரை வீழ்த்தணும் அப்படின்னு வேகம் காட்டுறீங்க. இந்த திடீர் வேகம் அப்படின்றதுக்கு பின்னாடி ஜெயலலிதா மறைவு அதை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அரசியலை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒன்றா, இல்லை இடைத்தேர்தல் என்றால் மோதி பார்க்கணும் அப்படின்ற ஒரு தேர்தல் உத்தியா? இதில் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவோ இருப்போ அதுவல்ல. அன்றைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 மாதம் அல்லது 5 மாதம்தான் வெற்றிவேல் அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு அம்மையார் அவர்கள் போட்டியிட்ட பொது தேர்தலுக்கு அவ்வளவுதான் காலகட்டம். அந்த நேரத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் சொல்லுகிறோம், ஜனநாயகத்தில் ஒரு ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பில்லை, எனவே நாம் போட்டியிடுவதில்லை என்று. ஆனால் 2016 நாம் போட்டியிடுகிறோம். நாங்கள் சொன்னது சரிதான் என்பதற்கேற்ப அந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 2015 இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் ஏறத்தாழ 1,60,000 வாக்குகள் வாங்கினார். அதே ஜெயலலிதா அம்மையார் அடுத்த 5 மாதத்தில் வந்த பொது தேர்தலில் 97,000 வாக்குகளை வாங்கி 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா அவர்களே 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் 2016. இது ஒரு அளவுகோல். 6 மாதத்திற்கு முன்னால் 1,60,000 மக்கள் வாக்களித்த மக்கள் 97,000 ஏறத்தாழ 32% எப்படி இழந்திருப்பார், அல்லது இந்த 32% எப்படி கூடியிருக்கும் என்று அரசியல் மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு ஆய்வு செய்வோமேயானால் நாங்கள் சொன்னதில் நியாயம் இருந்தது என்பது புலப்படும். இப்பொழுது நீங்கள் சொன்னதைப் போல இந்த ஆர்கே நகர் தேர்தல் என்பது பல வகைகளில் ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. ஒரு புதிய பரிமாணமும் அதில் இருக்கிறது. சாதாரணமாக இதுவரைக்கும் ஒரு கடந்த 20 ஆண்டு காலத்தில் ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தலை வெற்றி கொள்ளும் என்பதுதான் நடைமுறை என்று இருந்தாலும் கூட, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத களத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திமுக உறுதியாக நம்புது. அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்லையே, ஜெயலலிதா இருக்கும் போதும் நாங்கள் முடியாது என்பதல்ல. நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். இதே ஜெயலலிதா, அதாவது கடந்த 3 தேர்தல்களிலுமே நாங்கள் 2016க்கு பிறகு வந்த இடைத்தேர்தல்களில் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம், போட்டியிடாமல் இல்லை. எனவே ஜெயலலிதா அம்மையார் இருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாங்கி விடுகிறது, ஜெயலலிதா அம்மையார் இல்லாததனால் ஓடி வருகிறது என்பதல்ல. நாங்கள்
இவர்களினுடைய ஃபவுண்டர் நிறுவனர் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போதும் 3 முறை தொடர்ந்து ஜெயித்த போதும் அவரை எதிர்த்து நின்று களம் கண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். எனவே எங்களுக்கு எதிரணியில் இருப்பவர்கள் யார் என்பதல்ல, எங்களது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் வைத்துக் கொண்டே தான் இருப்போம். ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராடி கொண்டே தான் இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எதிரி என்பதில் உங்களுக்கு ஒருவேளை அது பிம்பம் பெரிதாக தெரியலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது அல்ல. அதிமுக திமுக என்று நாங்கள் போட்டியிடுவது ஜனநாயகத்தில் எப்பொழுதும் எங்கள் கோட்பாடு அதுதான். அதிலே நீங்கள் சொல்வதைப் போல இது அல்ல. ஆனால் இன்னொன்றையும் சொல்லிவிட நான் நீங்கள் கொடுத்தால் நான் பேசுகிறேன். அதாவது 2016 தேர்தல் இதுவரைக்கும் வரலாற்றில், தமிழக வரலாற்றில் இல்லாத ஒரு தேர்தல். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சற்றேறக்குறைய மிக மெல்லிய 1.1% வாக்குகளில் மாறி மாறி உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத தீர்ப்பு. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்த மக்கள் பெருவாரியாக இருந்திருக்கிறார்கள். 23 ஏறத்தாழ 98 கூட்டணி கட்சிகளோடு சொல்லுகிறேன். அப்படி வருகிற போது மக்கள் விருப்பத்திற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. திரு மருது, இந்த தேர்தல் திமுகவுக்கு தங்களுடைய பிரைமசியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, அதிமுகவை பொறுத்தவரையிலும் நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் எங்கள் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கு புதிய சவால் முளைத்திருக்கிறது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு அணியினர் தொடர்ச்சியாக தாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி அவங்க அந்த போட்டிக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது. தீபா அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு களமிறங்கியிருக்கிற சூழல். இதில் உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அதிமுகவுக்கு வந்திருக்கு. அதற்கான முதல் பரிசோதனை ஆர்கே நகரில் காத்திருக்குன்னு சொல்லலாமா? அம்மா எனும் 3 எழுத்து மந்திரத்தை பறித்து கொண்ட ஆண்டவனால் திணிக்கப்பட்ட ஒரு இடைத்தேர்தலாகத்தான் ஆர்கே நகரை பார்க்கிறேன். அம்மா இருந்திருந்தாலும் தேர்தல் நடந்திருக்கும்? இல்லை, நிச்சயமா இருக்காது. தீர்ப்பு வந்திருக்கும். நிச்சயமா இந்த தீர்ப்பு இதுதான் இறுதியான தீர்ப்புன்னு சொன்னா நிச்சயமாக அவர் இருந்திருந்தாலும் தேர்தல். நான் என்ன, நான் அந்த கண்ணோட்டத்துக்கு போகல. இது காலம் கொடுத்திருக்கும், காலனால் திணிக்கப்பட்டிருக்கும், காலம் தந்திருக்கும் ஒரு இடைத்தேர்தல். சீனப்பெருஞ்சுவர், தொங்கும் தோட்டம், பிரமிடுகள் என்றெல்லாம் மனிதரால் உருவாக்கப்பட்டவை உலக அதிசயங்களான போது மனிதரே அதிசயமானது அன்னையே நீங்கள் தான் என்று 1.5 கோடி தொண்டர்களால் உள்ளத்தில் வைத்து போற்றப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இழந்ததனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆர்கே நெருக்கடி உருவாகி இருக்கிறதுன்னு சொல்லல, உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கப்பட்டிருக்கிறது, அப்படிதான் சொல்ல முடியும். அது உருவாகவில்லை, உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் என்று சொன்னாலே அது அதிமுகவுக்கு ஓகே நகர். அம்மா ஒரு பொது தேர்தலில் வென்றிருக்கிறார், ஒரு இடைத்தேர்தலில் வென்றிருக்கிறார். இப்பொழுது அம்மா அந்த தலைவி இல்லாத காலத்தில் தளபதிகளுடைய பொறுப்பு கூடியிருக்கிறது. நான் சொல்ற தளபதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளை சொல்கிறேன். இவர்களுக்கு ஒரு பொறுப்பு கூடியிருக்கிறது. நான் சொல்வது போல தளபதிகள் பிரிந்து நிற்கிறாங்களே போர்க்களத்தில். அப்படியே இல்லை, அது பிரிவு. நான் தான் சொல்றேன், கோபுரத்திலிருந்து சில பொம்மைகள் விழுந்தால் அது ஒரு கோவிலாக மாறாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மதிமுக ஒரு காலத்தில் பிளந்தார்கள், பிரிந்தார்கள். அது ஒரு திமுகவாக மாறவில்லை. இப்ப இல்ல, 69ல சிண்டிகேட், இண்டிகேட், டிகே பருவா, பிரம்மானந்த ரெட்டி காலத்துல விளக்கப்பட்டார் எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் ஒரு பெரிய சக்தியா வரல. ரெண்டு விஷயம் தான். நீங்க நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஒரு உதாரணம், எம்ஜிஆர் இன்னொரு உதாரணம். பிளந்து நான் தான் திமுகன்னு அவர் சொல்லல. அவர் ஒரு புதிய இயக்கத்தை கண்டார். இவர்கள் அப்படி சொல்லல, நாங்கள் அண்ணா திமுகன்னு இவங்க சொல்றாங்க. நான் அந்த விஷயத்துக்கு நான் போகல. இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு பரிச்சார்ந்த முயற்சி, தங்களுடைய திறமைகளை, இயக்கத்தின் மீது கொண்டிருக்கும் பற்றை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை காலம் தந்திருக்கிறது. எப்படி சட்டமன்றத்தினுடைய வாக்கெடுப்பு நடந்தது, ஆயிரம் யூகங்கள் வந்தன, எத்தனை ஊடகங்கள் எதையோ சொன்னார்கள். ஆனால் அம்மாவின் அரசாங்கத்தை காத்து நிலைநிறுத்துவோம் என்று சொன்னோம், நிலைநிறுத்தி காட்டினோம். மருது, இதுல என்னன்னா, இப்பொழுது அதிமுக தொண்டர்கள் மட்டும் வாக்களிச்சு நடக்கிற தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல, சட்டமன்றத்துக்குள்ள நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவோட எம்எல்ஏக்கள் அவங்க முடிவு பண்ணிக்கிற தேர்தல். நிச்சயமா. ஆனா இது மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக. நான் தான் திருப்பி, அதிமுக தொண்டர்களுக்கான உழைப்பை மட்டும் செலுத்துறதுக்கான களம் இல்ல. மக்கள் இந்த தலைமையை, புதிய தலைமையை, புதிய வேட்பாளரை, உங்க முடிவை, ஆட்சியை ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்றேன், காடு வெட்டி கடிய நிலத்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீட்டிற்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லட்சுமியே என்றைக்கும் நீங்காதருன்னு இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் மகாலட்சுமியை கொடுத்து கும்பிடுவாங்க, நீ நீங்காம இருக்கணுமான்னு. அதுபோல என்றைக்கும் ஏழை எளிய மக்கள் நீங்காது இருக்க வேண்டும் என்று வேண்டுகிற, வணங்குகிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக.
இந்த இரட்டை இலை சின்னம் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே இது இடைத்தேர்தல். எங்களை பொறுத்தவரை சின்னம் எங்களிடம், இயக்கம் எங்களிடம். இருந்தா சூரியன் தேர்தல் இல்ல, அப்படி இல்ல. அதிமுக ஆட்சியில் இருந்தா அது இலைத்தேர்தல். அப்படி இல்ல. இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கான தேர்தல், அவ்வளவுதான். ஒன்றே இந்த இயக்கத்திலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர் யாரும் போகல. ஒரு 11 பேர் போயிருக்காங்கன்னா அவர்களில் கூட இந்த தேர்தல் முடிவோடு, இந்த தேர்தலுக்கு முன்பே வந்து விடலாம், அல்லது தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த இயக்கம் ஒன்றாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பிளவை பயன்படுத்தி சந்தர்ப்பத்தை நாம் தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிப்பார்கள். எங்களை பொறுத்தவரை நான் சொன்னது போல அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்காது. ஒரு புயல் அடிக்கிற போதுதான் மாலுமியோட திறமை என்னன்னு தெரிய வரும். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொருவரும் மாலுமியாக இருந்து செயல்படுவார்கள். வெற்றியை நாங்கள் கொய்தே ஆவோம். நான் சொன்னது போல சட்டமன்றத்தில் நாங்கள் தான் அதிமுக என்று சொன்னோம், நிரூபித்து காட்டினோம், அம்மாவின் அரசை காப்பாற்றினோம். சாதாரணப்பட்ட சூழ்ச்சிகள் அல்ல, எத்தனையோ சூழ்ச்சிகள் நடந்தது. சாதாரணப்பட்டதில்லை, மிக பெரும் பின்புலத்தோடு இங்கிருந்து புதுடெல்லி வரை பல வகையிலும் கொடுக்கப்பட்ட தொந்தரவுகள், பல வகை பல்முனை தாக்குதல்கள் அனைத்தையும் தாக்கு பிடித்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்றிட்டோம். அதற்கு பிறகு அதிமுகவையும் காப்பாற்றுகிற ஒரு வேலையைத்தான் ஆர்கே நகரில் நாங்கள் செய்ய போகிறோம். அதற்கு அந்த மக்கள் அம்மா ஆர்கே நகர் தொகுதியை மடியில் இட்டு தாளாட்டிய ஒரு மலடியாக போட்டினார். அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய அளவுக்கு ஒரு நெருக்கடி சூழ்ந்திருக்கு. அதை காப்பாத்திட்டோம். அதனால் அரசாங்கத்தை காப்பாற்றி விட்டோம். இப்ப இயக்கம் ஒன்றாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக ஆர்கே நகர் அமையும். திரு சவுந்தரராஜன், திமுகவின் பார்வை, அதிமுகவின் பார்வை கேட்டோம். உங்க பார்வை இதுல என்ன? அதாவது எங்களுது இப்போ முன்னாள் முதல்வர் இல்லை, அதை ஒட்டி வரக்கூடிய தேர்தல், அப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, கட்சி பிளவுபட்டு இருப்பது, இப்படிப்பட்ட இந்த பின்னணியோடு இந்த தேர்தல் என்ன செய்வது என்று மட்டும் இதை பார்த்து புண்ணியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதை தாண்டி இருக்கக்கூடிய சூழலை கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? கணக்கில் எடுப்பது என்பது வேறு. அது மட்டுமே வைத்துக்கொண்டு என்ன பண்ணலாம் என்று பார்ப்பதற்கு பதிலாக பார்ப்பது முழுமையான பார்வையாகாது. பொதுவாக கடந்த தேர்தலில், பொது தேர்தலில் இந்த அதிமுக திமுக தமிழகத்தை பொறுத்தவரையில் டெல்லியிலே காங்கிரஸ் பிஜேபி இதற்கு மாற்றாக இவர்கள் பின்பற்றக்கூடிய தொடர்ச்சியான உலகமயம் தாராளமய கொள்கைகளால் ஏற்படக்கூடிய விலையேற்றமோ அல்லது வேலையின்மையோ அல்லது விவசாயிகள் பிரச்சனையோ தொடர்ந்து வரக்கூடிய இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளின் மீது உரிய அக்கறை செலுத்தப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இவர்களுக்கு எதிராக வினையாற்றுவதே கொள்கையாக இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுகளோடு பல சந்தர்ப்பங்களில் முரண்பட்ட தமிழகத்து திராவிட கட்சிகள் இப்போது பெரும்பாலும் அவர்கள் உடன்பட்டு விட்டார்கள். இந்த தாராளமய கொள்கை, மற்ற கொள்கை, இது போன்ற இந்த கொள்கைகளிலே பொதுத்துறையை விற்பதாகட்டும் மற்றதாகட்டும் இது போன்ற பிரச்சனைகளிலே எல்லாம் அவர்களுக்கு உறுதியான எதிர்ப்பு என்பதை அவர்கள் காட்ட தவறுகிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு நலன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே ஒரு மாற்று என்பதை முன்னிறுத்தாமல், இந்த அடிப்படை கொள்கைகளுக்கு வித்தியாசமான இன்னொன்றை முன்னிறுத்தாமல் தேர்தலில் போட்டியிடுவது, தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பது எந்த அடிப்படை மாற்றத்தையும் கொண்டு வராது என்கிற நிலையில் இருந்து தான் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை எதுவும் இந்த இடைத்தேர்தலிலே வரவில்லை என்பதால் ஆர்கே நகர் தொகுதியிலே எங்களை பொறுத்தவரையில் இந்த 2 கட்சிகள் அல்லது வேறு சில கட்சிகள் கூட போட்டியிடலாம். இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படலாம். மக்கள் நல கூட்டு இயக்கத்தை பொறுத்தவரையிலே இதில் போட்டியிடுவது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அது குறித்து யார் போட்டியிடுவது என்பதெல்லாம் சம்பந்தமாக நாங்கள் முடிவு செய்வோம். களத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கமும் இருக்க போகிறது. கூட்டு இயக்கம் நிச்சயமாக இருக்கும். இப்ப கடந்த காலத்தில் தேர்தலுக்கு முன்பு எடுத்த ஒரு அரசியல் நிலைப்பாடு வேற, தேர்தலுக்கு பின்பு எடுத்திருக்கக்கூடிய மாறி இருக்கக்கூடிய சூழல், குறிப்பா நேற்றைக்கு முன்தினம் வந்த தீர்ப்பு, உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள், ஒரு கட்சி பெரும் இயக்கமாக ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இந்திய அரசியலில் மேலெழுந்து வரக்கூடிய சூழல், இது தமிழ்நாட்டிலும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தவும், எங்களுடைய கணக்கை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறதுக்கு இந்த தேர்தல் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஜாதியை பயன்படுத்தியோ அல்லது மத ரீதியாக ஒரு பிளவுபட்ட எண்ணங்களை உண்டாக்கியோ வெற்றி பெறுவது என்பது நிரந்தரம் அல்ல. அது இந்தியாவுக்கு பயன்பட போவதில்லை. அதை தொடர்ந்து எதிர்த்து வினையாற்ற வேண்டும். சில தோல்விகளை சந்தித்தாலும் கூட அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியாவை காப்பாற்ற முடியாது என்பது எங்களுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதிலிருந்து தான் அதை நாங்கள் அணுகுகிறோம். இதே தேர்தலிலே பஞ்சாபிலே அகாலிதளமும் பிஜேபியும் சேர்ந்து தோற்று போயிருக்கிறார்கள். ஓரளவிலே நீங்கள் பார்த்தால் ஆன்டி இன்கம்பன்சி என்பது ஓரளவுக்கு வேலை செய்திருக்கிறது, பிரதானமாக வேலை செய்திருக்கிறது. யூபியிலே முலாயம் சிங் அவர்கள் குடும்பம், பொதுவாக மக்கள் குடும்ப ஆட்சி என்பதற்கு எதிராக சிந்திக்கிறார்கள்.
வினையாற்றுகிறார்கள். ஒரு அதில் 5% இருக்கலாம், 3% இருக்கலாம். அதை நான் கரெக்டாக குவான்டிஃபை பண்ணி சொல்ல முடியாதே தவிர அதுக்கு எதிரான எண்ணப்போக்கு வந்திருக்கிறது. உபியில் அதுவும் வேலை செய்திருக்கலாம். அதே மாதிரி ஜாதி, ஜாதிக்குள் இருக்கிற உட்பிரிவுகள், இந்த உட்பிரிவுகளை பயன்படுத்துவது. நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி முசாஃபர் நகரிலே அவர்கள் செய்தது இந்து முஸ்லீம் டிவைடு உண்டாக்குவதற்கு அவர்கள் பண்ணி அந்த வேலை என்பது பார்லிமெண்ட்டில் பயன்பட்டது, இப்போதும் அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்று தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்து ஓட்டை ஒருமுகப்படுத்துவதில் பிஜேபி தற்காலிகமாக ஒரு வெற்றி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது நிரந்தரமும் அல்ல, நிலையும் அல்ல. எனவே அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும்னு அவசியம். அதை எதிர்க்க வேண்டும், கணக்கில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இன்னும் உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்பது தான் நாங்கள் வந்திருக்கிற முடிவு. சரி, அபாயம் சூழ்கிறது, கருமேகம் சூழ்கிறது என்பதுதான் இப்போது நாங்கள் புரிந்து கொண்டிருப்பது. திலகவதி அவர்களை ஒரு காவல்துறையின் அதிகாரியாக, சமூக ஆர்வலராக, பெண்ணியவாதியாக, இலக்கியவாதியாக, சமூக செயற்பாட்டாளராக பல பரிமாணங்களில் பேசியிருக்கிறோம். இதற்கு முன்னால் முதல் முறையாக அரசியல்வாதி திலகவதி அவர்களோடு பேசுகிறோம். நீங்கள் பன்னீர்செல்வம் அணியில் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக இணைந்த பிறகு கலந்துக்கிறீங்க. இந்த தேர்தலில் ஆர்கே நகரில் போட்டியிடப் போகிறோம்னு உங்கள் அணியும் அறிவித்திருக்கிறது. அதிமுக எங்கள் பக்கம்தான் மக்கள் இருக்கிறார்கள், கட்சி காப்பாற்றுவதற்கு சில நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுகின்றன, அதை நாங்கள் முறியடிப்போம் அதிமுக சொல்கிறதும், எதிர்ப்பு ஏற்கனவே நாங்கள் நல்ல ஓட்டு அங்கே வாங்கியிருக்கோம், எனவே இந்த முறை எங்களுக்கு கூடுதல் வாக்களை வாங்குவோம்னு திமுக சொல்கிற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பிளவு பற்றி பேசப்போனால், பிப்ரவரி மாதம் 24 நடந்த விஷயத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதில் எவ்வளோ கூட்டம் கூடியது தமிழகம் முழுவதிலும், குறிப்பாக சென்னையிலும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்றைக்கி எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க சில பேருடைய ஆதரவை பெற்றுவிட்டதாக இவங்க காட்டிக்கிட்டாங்களே தவிர அது எவ்வாறு பெறப்பட்டதுன்றதை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. அது இன்னும் அவ்வளோ ஆரோக்கியமான தகவல்களாக இல்லை. ஸோ அந்த மாதிரி வெறும் எண்ணிக்கை, ஒரு நம்பர் கேம் மட்டும் வச்சு தான் அந்த தேர்தல் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னால் பல சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றன அப்படின்றது தான் உண்மை. அதனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உங்களுக்கு இந்த முடிவை எடுக்கும்படியான ஒரு நிலை நேர்ந்ததே தவிர 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி அதிமுகன்னு சொன்னால் அதில் பெரும்பாலானவர்கள் ஓபிஎஸ்க்கு பின்னால் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பிப்ரவரி 24 கூடிய கூட்டமே ஒரு உதாரணம். ரெண்டாவதாக மக்கள் நலம் அப்படின்றது தான் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய சிந்தனையில் மேம்பட்டதாக இருக்கணும். அதில் தனி மனிதர்கள் அப்படின்றது இன்னொரு பக்கம் வருது. ஆனால் அடிப்படையில் மக்கள் நலம் பேணுகின்ற ஒரு அரசு தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். இன்றைக்கி முன்ன இருந்ததை காட்டிலும் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நீங்களே பார்த்துருக்கலாம். இந்த சமூக வலைத்தளங்களிலும் மற்ற விஷயங்களிலும் அவங்க எப்படியாக தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ விழிப்புணர்ச்சியுடைய மக்கள் தங்களுடைய நலத்திற்காக யார் பாடுபடுவார்கள் அப்படிங்கிறத அவங்களால கெஸ் பண்ண முடியும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி அம்மா காலமானத்துக்கு பின்னாலே இருந்த அந்த 1 மாத இடைவெளியில் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்ட முறை, அவர் அந்த வாரதா புயலில் அவர் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பணி, அடுத்ததாக கிருஷ்ணாவிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்காக அவர் பண்ணது, அதை அடுத்து ஜல்லிக்கட்டில் அவர் ஒரே நாளில் அந்த உத்தரவை பெற்று வந்தது, இது எல்லாமே அவருடைய செயல்பாட்டின் வேகத்தையும் அதை செய்கின்ற முறையில் அவர் தனக்கு தனியாக முக்கியத்துவம் தேடிக்கொள்ளாத ஒரு நபராக பிரச்சனை தீரணும் அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு தலைவனாக அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில். இடைத்தேர்தல் என்பது வலிமையாக 2 அணிகளுக்கு மத்தியில் நடக்கிற தேர்தலாக தான் இதுவரையிலும் இருந்திருக்கு. 3வது 4வது அப்படின்றவங்க டிஸ்டன்ட் தேர்டாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அது பொது தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும். அப்போ 2 வலிமையான சக்திகளுக்கு நடக்கிற போட்டியில் நீங்கள் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடியவங்க ஏடிஎம்கேவை எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்ற கருத்தையும் சொல்றாங்க உங்க தரப்புல. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை, அது தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உண்மையான மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது, தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு தேதியில் அறுதியிட்டு சொல்வதற்கு நம்மக்கிட்ட ஒரு ஆர்ஸ்டிக் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், பிப்ரவரி 24 கூடிய கூட்டத்தை நீங்கள் ஒரு அளவுகோலாக வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த தொண்டர்களும் மக்களும் ஓபிஎஸ் பின்னால் தான் நிற்கிறாங்க.
ஒரு சமீபத்தில் ஓபிஎஸ் வந்து அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு போயிருந்தார். அப்போ அங்கே கூடிய கூட்டத்தை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மக்கள் யார் பின்னால் அகிலேஷ் யாதவே சொல்றாரு, எங்களுக்கு கூட்டம் குடிச்சு ஓட்டு விழல, எங்களுக்கு கூட்டத்துக்கு வந்தவங்களே ஓட்டு போடலன்றாரு. ஜெரோம் சர்மிளாவுக்கு கூட்டின கூட்டம் இப்போ மிக பிரம்மாண்டமான கூட்டம். வாங்கிய ஓட்டுகள் 90 தான். கூட்டத்துக்காக அவங்க தியாகத்தை குறைச்சி மதிப்பிட முடியல. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டங்கள் மட்டுமே ஓட்டுகளாக மாறும் என்பது கணக்கு இல்லை. அது நிரூபிக்கப்பட்ட கணக்காகவே இல்லை. உண்ணாவிரதத்துக்கு வந்தவங்க பூராவும் தொண்டர்கள் தான், அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. அதே மாதிரி ஆர்கே நகரில் தேர்தல் வரப்போகுதுன்றது மிக தெளிவாக தெரியும் மக்களுக்கு. நம்ம முன்ன மாதிரி விவரம் தெரியாமல் சும்மா முகம் பார்க்கறதுக்கு கூடுற கூட்டம்னு சொன்னாக்க அது யாராகிலும் திரையுலக புள்ளிகள் வந்தாக்கா அந்த மாதிரியான கூட்டம் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஓபிஎஸ்க்காக கூடிய கூட்டம் வந்து தங்களுடைய ஆதரவை மக்கள் தெரிவிக்க விரும்பி அதற்காக கூடிய கூட்டம் தான். அதனால் அது யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு செய்யட்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் இதே அதிமுக 2ஆக பிளந்திருந்த போது இரட்டை இலையே இல்லாமல் போட்டியிட்ட சம்பவமும் உண்டு. அதுலேயும் வந்து அம்மா வென்று வந்தாங்க அந்த சமயத்தில். ஸோ அதுபோல் இன்றைக்கி வந்து பிரிந்து பன்னீர்செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4 கட்சிகளின் பார்வையை பார்த்தோம். ஒரு பொது பார்வையாளராக இந்த தேர்தலோட முக்கியத்துவம் என்ன, இவ்வளவு பேர் களம் காணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, எல்லா கட்சிகளும் ஏறத்தாழ களத்துக்கு வர்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக அடுத்த சில நாட்களில் இந்த தேர்தல் இருக்க போகுது. இல்லை, அவங்க கட்சி சார்பாக பார்த்தாங்க, கட்சிக்காரர்களாக தான் பேசுனாங்க. என்னோட பார்வையை நான் வித்தியாசமாக பார்க்குறேன். 4 லீடர்ஷிப்புக்கு இடையிலான ஒரு போட்டியாக தான் நான் பார்க்குறேன். எந்த லீடர்ஷிப் ஜெயித்தோ அது அந்த லீடர்ஷிப்பின் வெற்றி. அது ஹூவர் இட் மேபி 4 பேரில் யார் மேலே வர்றாங்களோ அவங்க லீடர்ஷிப்போட வெற்றியாக தான் நான் கருதுறேன். யார் வராங்கிறது மக்கள் தான் முடியும். கொஞ்சம் பேர் கணக்கில் கழிச்சிட்டிங்களே. ஏன்னா நான் 4 லீடர்ஷிப்புக்கு மட்டும்தானா தேர்தல்? நான் 4 லீடர்ஷிப் மட்டும்தான் வந்து மற்றவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஆர்கே நகர்னாலும் சரி எதுனாலும் சரி பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய சாதனை படிச்சிட முடியாதுங்கிற வியூவில் நான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் 4 லீடர்ஷிப்னா நான் சொல்கிறேன், மற்றவங்களே நான் குறைச்சி மதிப்பிடல. அவங்களும் வந்து மக்களுக்காக போராடக்கூடியவங்க, தேக வரலாறு உள்ளவங்க தான், யாரையும் குறைச்சி மதிப்பிட விரும்பலை. திமுக பொறுத்தவரை எல்லா இடைத்தேர்தல்கள்லையுமே வந்து தன்னோட பலத்தை, தன்னோட பேசிக் பலத்தை நிரூபிச்சிருக்குது. குறிப்பாக வந்து சங்கரங்கோயிலில் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரில் பரமக்குடி பயங்கரத்தை பற்றி பேசாமல் நட்புக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு தப்பாக பேசி டெபாசிட் இழந்ததை தவிர மற்றபடி பெரும்பாலான கண்டஸ்ட் பண்ண எல்லா இடைத்தேர்தல்களையும் திமுகவும் தன்னோட பேசிக் ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சிருக்கு. அந்த வகையில் இப்போ ஸ்டாலின் தலைமை வந்து சுமார் 35 to 40% வாக்களை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ் சிஸ்டத்தில் இது கூட ஒரு சூழ்நிலை வெற்றியை, ஒரு மற்றவங்க எப்படி ஓட்டை பிரிக்காங்க பொறுத்து இது கூட வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பின்னடைவு ஏற்பட்டால் வந்து ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் நாம் கருத முடியும். அடுத்தபடியாக வந்து ரெட்டையிலையோ கட்சியோ அதுக்குள்ளே நான் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா ரெட்டையிலையில் ஜெயலலிதாவே டெபாசிட்லேருந்து 3ஆவது போயிருக்காங்க. அதே ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய வெற்றியை 37 MP சீட்டையும் பெற்றிருக்காங்க. அது கிடைக்கிற ஓட்டு சசிகலா லீடர்ஷிப்பு கிடைக்கக்கூடிய ஓட்டு. அது வாட் எவர் மேபி த ஓட், அது மருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நெகட்டிவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்கான ஓட்டு தான். இந்த ஓட்டும் வந்து நான் இவங்க சொல்ல மாதிரி மக்கள் திரண்ட கூட்டமெல்லாம் ஓட்டானாலும் அது பன்னீர்செல்வத்துக்கு லீடர்ஷிப்புக்கான ஓட்டுன்னு தான் நான் கருதுறேன். மற்றபடி தீபா அவங்க எடுக்க ஓட்டும் தீபா லீடர்ஷிப்புக்கான ஓட்டு தான் எடுக்கிறேன். இந்த 3 பேரில் ஒருத்தர் எமர்ஜ் ஆகி இந்த ஸ்டாலினை அவுட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கும் வரலாம். 3 பேரும் சரியா 3 பேரில் ஒருத்தர் பெரிய அளவில் எமர்ஜ் ஆகாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஸ்டாலினுக்கும் ஒரு வாய்ப்பு, அதாவது திமுகவுக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம். இந்த 4 லீடர்ஷிப் தான் முக்கியமாக பார்க்குறேன். இந்த 4 எப்படி நீங்க சுருக்குறீங்க? இந்த தேர்தல் ஸ்டாலின், சசிகலா, பன்னீர்செல்வம், ஜெயதீபா, இந்த 4 பேருக்கு இடையிலான 4 ஆளுமைக்கு இடையிலான செல்வாக்கு யுத்தம். பிஜேபி எங்களுடைய செல்வாக்கு நிரூபிப்போன்றாங்க. பிஜேபி நான் பேசுறேன். தேமுதிக கேண்டிடேட் அறிவிச்சிருக்கு, மக்களோட கூட்டணி அறிவிக்க போகிறது. மதிமுகவும் பாமகவும் என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். என் மேலே இந்த குற்றச்சாட்டு உண்டு, நான் கருத்துருவாக்கம் பண்றேன்னு. நான் 2016 தேர்தலில் திமுகவும் அண்ணா திமுகவும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் 55% வாக்குகளை தான், எம்ஜிஆர் 30% வாக்கு எடுத்தார், கருணாநிதி 25% வாக்கு எடுத்தாங்க, 55 எடுத்தாங்க. இப்போ இவங்க 70-75 போவாங்கங்கிற கருத்தை நான் தேர்தலுக்கு முன்னே பதிவு பண்ணது உங்களுக்கே தெரியும். பட் அவங்க 2 பேரும் 80 போயிட்டாங்க. அதுல இருந்து புதிய சக்தி வந்து இந்த ஓட்டை இன்னொரு புதிய சக்தி வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இருக்கதா நான் நினைக்கல. பட் பிஜேபி வந்து இந்த இடைத்தேர்தலில் 3ஆவது வந்தாலும் கூட ரொம்ப கீழே தான் 3ஆவது இருந்தாங்க. மேலும் அந்த ஆர்கே நகரை பொறுத்தவரை பிஜேபி முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த நம்ம மணிப்பூர்லேயே ஆட்சி அமைச்சிட்டாங்க போது வந்து அவங்க எல்லா இடமும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பட் அவங்கள பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து லோவாக இருக்கங்கனால வந்து அதுக்கு வந்து பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசலை. போட்டி என்பது இந்த 4 அணிக்கு 4 ஆளுமைகளுக்குள்ளதான். 4 ஆளுமைகள் தான். யார் அவுட் ஆகிறாங்க, யார் இது மியூசிக்கல் சேர் மாதிரி யார் அவுட் ஆகிறாங்க, யார் மேலே வர்றாங்க நான் கணிக்க விரும்பல. யாரும் வரலாம். சரி, 4ல் 1 திமுக, இன்னும் மீதி 3ம் அதிமுக இரட்டை இலை ஜெயலலிதா அவர்களுடைய லெகசிக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள். நான் வந்து 3 பேருமே லீடர்ஷிப்பை தான் பார்க்குறேன்.
நீங்கள் வந்து சசிகலா 50% ஓட்டு எடுத்தாங்கன்னா சசிகலா லீடர்ஷிப் விழுந்த ஓட்டு தான். தீபா 50 எடுத்தாங்கன்னா தீபா லீடர்ஷிப் விழுந்த ஓட்டு தான். பன்னீர் 50 எடுத்தாருன்னா பன்னீர் லீடர்ஷிப் விழுந்த ஓட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஆர்கே நகர் யாருக்குன்றதை விட அதிமுகவுக்கு யார் தலைமை அப்படின்றதுல நிரூபணமாகும் அந்த அதிமுக வட்டத்துக்குள்ள அதுக்குள்ள போட்டி இருக்கு. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சாதகமான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. யாரேனும் ஒரு மூன்றாவது இடத்துக்கு போனா அவங்களுக்கான சிக்கல் தொடங்கும். நிச்சயமா தொடங்கும். அது அந்த சூழ்நிலை வந்து ஒருவேளை ஸ்டாலின் ஜெயித்துட்டாங்கன்னா மீண்டும் வந்து ரீஅலைன்மெண்ட் கூட வரலாம். அதுல யாரும் தலைவராக வரலாம். அது அவங்க ஒவ்வொருத்தரும் யார் எவ்வளவு ஓட்டு எடுக்காங்களோ அவங்கவுங்க பலத்தை பொறுத்து அந்த ரீஅலைன்மெண்ட் வரும். அதிகாரம் எதிரி தரப்புல இருக்கிறவங்க கைக்கு போச்சுன்னா இருக்கிறவங்க ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்த்தது தான் ரீஅலைன்மெண்ட். அண்ணன் சொன்ன மாதிரி இப்பொழுது ஆர்கே நகரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருத்த நம்பிக்கை திமுக 89 எப்படி ஜே என்ற பிளவின் வாய்ப்பை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்தது போல இப்பொழுது அதிமுகவிலிருந்து பிரிந்து போயிருக்கக்கூடிய திரு பன்னீர் அவர்களும் தீபா அவர்களும் பிரித்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம முளைச்சிட முடியுமான்ற முயற்சியை திமுக எடுக்கிறாங்க. என்ன பொறுத்தவரையும் திமுக ஆர்கே நகர் தொகுதி மக்களை நம்புவதை விட பன்னீரையும் தீபாவையும் தான் அதிகமாக நம்புறாங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அதானே செய்வீங்க. இந்த அரசியல் கட்சி இருந்தாலும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பலமிழந்துக்கிற நேரத்துல அது அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். அதை நான் குறைன்னு சொல்லல. அது கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளிவிட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம்னு நமக்கு மேடைகளில் 1000 பேசுவோம், யூகங்கள் வலைதளங்களில் 1000 பிரச்சாரங்கள் செய்யலாம். ஆனால் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதை மக்கள் மிக தெளிவா தீர்மானிப்பாங்க. ஒண்ணுதான், நான் இந்த வாக்கெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு எப்படி கணிக்கப்பட்டு பொய்த்து போனதோ அதே போல அதிமுக மிக உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய கட்டுக்கோப்பில் எந்த குலைவும் இல்லை. சிலருடைய சுயநல ஆசைகள் இந்த ஆர்கே நகரிலே முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த தெளிவு என்ன அப்படின்றது அந்த தெளிவு ஒன்று அது என்ன தெளிவு அந்த தெளிவு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நல பிரதிநிதிகளா அவங்க எடுத்த முடிவு இருக்கு பார்த்தீங்கன்னா மிகச் சரியான முடிவு. இயக்கத்தை காத்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தை இவர்கள் ஒண்ணு வேணாம் சார். அம்மா கடைசியா அவர்கள் கை ரேகை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புனது 3 தொகுதிக்கு. 1 அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் 3ஐயும் நாங்க ஜெயிச்சோம். அம்மா கடைசியா கால் ரேகை பதித்தது ஆர்கே நகர். அதிலும் வெல்வோம். இயக்கம் காப்பாற்றப்படும், இயக்கம் ஒன்று சேரும். இதெல்லாம் நடக்கும் பாருங்க. சில சுயநிலைகள் இடைத்தேர்தல கைரேகை மட்டும் காப்பாத்தல சார், வாக்காளர்களுக்கு கைகளில் திணிக்கப்பட்டதும் தான். ஒவ்வொரு இடைத்தேர்தலும் அந்த புகார் இடாம இல்ல. இந்த குற்றச்சாட்டு இல்ல இப்ப இந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்து என்ன சொன்னாங்க, அம்மா வந்து 96ல பர்கூர்ல தோத்த போது அங்க சொன்னாங்க மூக்குத்தி கொடுத்துருக்காங்க, வெள்ளி கொலுசு கொடுத்துருக்காங்க, பசுமாடு கொடுத்துருக்காங்க. அப்ப தம்பிதுரை தான் தேர்தல் பொறுப்பாளர். அவர் வச்சு தொகுதி முழுவதும் அள்ளி வீசிருக்காங்க, எல்லாரையும் அடிச்சு ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் முடிவு என்ன வந்தது? மக்களை வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 10,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்தாங்க. மக்களை வந்து காசு வாங்குறாங்கன்னு சொல்லி என்னை பொறுத்தவரை ஜனநாயகத்தை இவர்களுடைய இயலாமையை மக்களின் மீது திணித்து அவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு காரியமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பணம் மட்டுமே இந்த தேர்தலை தீர்மானிப்பது கிடையாது. பணத்தை அள்ளி வீசி தோற்று போன எத்தனையோ பேர்களை நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இடைத்தேர்தலில் இப்ப திருமங்கலத்தில் கருணாநிதியினுடைய புதல்வர் அழகிரி ஆரம்பித்து வைத்தார். இந்த காசு கொடுத்து வாக்குகளை விலை பேசுவது, கறி விருந்து, கடா விருந்து நடத்துவது, இதையெல்லாம் ஆரம்பித்து வைத்தது திமுக. அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி சாத்தாங்குளம் தேர்தல் காலத்திலேயே இந்த புகார்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இது நீங்க திருமங்கலம் ஃபார்முலா நீங்க ஒண்ணு வேணாம், உங்க வலைதளங்கள்ல போய் திருமங்கலம் ஃபார்முலான்னு அடிங்க, எல்லாம் வரும். எப்படியெல்லாம் வாக்காளர்களை விலை பேசலாம், எப்படியெல்லாம் அவர்களை விளைக்கலாம். பிரைபரி ஆஃப் வோட்டர்ஸ் இன் சாத்தாங்குளம்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா அதுக்கும் இருக்கு, தரவு இருக்கு. இல்ல நீங்க அந்த விலைப்பட்டியல் வந்து திருமங்கலத்தினுடைய விலைப்பட்டியல் பயங்கரமா இருக்கும், மிக உச்சமா இருக்கும். இல்ல அதுக்கு அடுத்து வந்தது, அதுக்கப்புறம் மேலதான் போயிருக்கு. திருமங்கலம் தான் பெஞ்ச்மார்க் இல்ல. நீங்க இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டீங்க. நான் லீடர்ஷிப்னு சொல்ல காரணம் என்னன்னா, மதுரை மத்தியிலே நடந்தது. மதுரை மத்தியில் பழனிவேல்ராஜ் இறந்தது இடத்துல இருந்து அந்த கருணாநிதி லீடர்ஷிப்புக்கு அன்றைக்கி 45% வாக்கு இருந்தது. ஏன்னா இருந்தனால தான் அவர் ஆட்சியில் வந்து சீஃப் மினிஸ்டராக மக்களுக்கு மேண்டேட் வாங்கி சீஃப் மினிஸ்டராக உட்கார்ந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா சங்கரன் கோயிலில் வந்து ஏற்கனவே பேசணும் இல்லையா, அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து சங்கரன் கோயிலில் 50% மக்கள் ஆதரவு பெற்று தான் கருப்புசாமி வெற்றி பெற்றிருந்தார். 50க்கு மேற்பட்ட சதவீத மக்கள் ஆதரவு பெற்று தான் வெற்றி, அந்த மேண்டேட் இருந்து. இப்போ அந்த லீடர்ஷிப் இல்லைங்கிறனால தான் நான் 3 விட்டு யார் வேணாலும் வரலான்னு சொல்கிறேன். நான் அதில் வந்து யாருன்னு ஒருத்தர் அறுதிட்டு உறுதியாக சொல்ல விரும்பல, யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இது 4 ஆளுமைன்றதை ஒன்றை கழிச்சிட்டு 3 ஆளுமைகளில் யார் பக்கம் அதிமுக போகிறது அப்படின்றத அந்த தேர்தல் சொல்ற முக்கியமான செய்தியா இருக்க போதான்றது விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.
நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு கான்ஸ்டன்ஷன். அதாவது சகோதரர் மருது அழகராஜ் பேசும்போது சொன்னார், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்னவோ தேர்தலுக்கு பயந்துக்கிட்டு இவங்க பிரிஞ்சு நிற்கிறதுனால தான் நாங்கள் வந்து அங்கே நின்றலாம் அப்படின்னும், இல்லை இவங்களை நாங்கள் பிரித்த மாதிரியோ காட்டுறதெல்லாம் வந்து தேவையில்லாத, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசினால்தான் அதிமுக தொண்டனை தக்க வைக்க முடியும் என்கிற ஒரு தேவையில்லாத சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இழுத்திருக்கிறார். எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக தளபதியார் அவர்கள் சொன்னார், புறவாசல் வழியாக நாங்கள் ஆட்சிக்கு வருவதை நாங்கள் ஒருபோதும் முன்னெடுக்க மாட்டோம். ஆக இந்த தேர்தலில் நாங்கள் யார் இருந்தாலும் போட்டியிட்டு இருப்போம். நீங்கள் சொன்னதைப் போல இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாலும் பதவி இழந்து இந்த இடைத்தேர்தல் வந்திருந்தாலும் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு தான் இருப்போம். எங்களுக்கு இவர்கள் இல்லை, இவர்கள் இருக்கிறார்கள், அல்லது இவர்கள் 3 பேரும் பிரிந்து நிற்கிறார்கள், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இன்னொன்றும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மக்களால் வெறுக்கப்பட்ட ஆட்சி என்பதற்கு இன்றைக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதாரணமாக அவர்களுடைய தொகுதிக்குள் போய் வருகிறார்கள், எத்தனை அமைச்சர்கள் போய்விட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு கூடங்குளம் பிரச்சனைக்கு கன்னியாகுமரி என்று பார்ப்பதில்லை, வடசென்னையிலிருந்து ஆதரவு வருகிறது. நெடுவாசலுக்கு தமிழகம் முழுக்க ஆதரவு வருகிறது. மீனவர்கள் பிரச்சனைக்கு தமிழகம் முழுக்க ஆதரவு வருகிறது. பொது பிரச்சனை என்று வருகிற போது தமிழன் ஒன்று சேர காத்திருக்கிறான். அப்படி பார்க்கிற போது இந்த ஒரு பினாமி ஆட்சி, இந்த ஆட்சிக்கு வேண்டாம் என்று நினைக்கிற தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் சேர்ந்து ஆர்கே நகருக்கு ஒரு பிரஷர் கொடுப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது. கேட்பார்கள், இந்த அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் வாக்களிங்கள். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நிச்சயமாக எப்படி நெடுவாசலுக்கு மக்கள் ஆதரவு கேட்டார்களோ, எப்படி மீனவர்களுக்கு ஆதரவு கேட்டார்களோ, இதை போல தமிழகம் முழுக்க இருக்க ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு ஒரு புற நிர்பந்தம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஜனநாயகத்தினுடைய அடுத்த படிநிலையில் இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் இதை நிச்சயமாக முன்வைப்பார்கள். அதற்கு நிச்சயமாக ஆர்கே நகரும் காது கொடுக்கும் என்று நான் ஒரு ஜனநாயகவாதியாக சொல்லுகிறேன். அதை சகோதரர் சொன்னாரு, அதிமுகவை பிளவுபடுத்தி தான் நாங்கள் வெற்றி பெறணும்னு. ஒண்ணு வேணாம், நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர் பத்திரமா திரும்பி வந்துட்டா நான் ஆட்சியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒரு பகையாளியின் பேரிலே, எதிராளியின் பேரிலே, எதிர்க்கட்சி தலைவருடைய பெயரிலே ஓட்டு கேட்ட தலைவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி. அது மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் துரைமுருகன் பன்னீர் அவர்களே நீங்க என்றாவது புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ திமுக தலைவரின் பெயரை சொல்லி ஓட்டு கேட்பார்களா? அதிமுகவினுடைய ரத்தம் ஓடக்கூடிய ஒரு தொண்டன் என்றைக்காவது திமுகவின் பெயரை சொல்லி ஓட்டு கேட்பானா? திமுக தலைவர் கேட்டார், நான் செருப்பா தேய்கிறேன், விளக்கமாறா உழைக்கிறேன், ஒரே ஒரு முறை சந்தர்ப்பம் கொடுங்க, என் நண்பர் அங்கே இருந்து அமெரிக்காவிலிருந்து திரும்பி விட்டால் ஆட்சி அவரிடமே ஒப்படைத்து விடுகிறேன். அரசியல் உலகத்தில் இது மாதிரி ஒரு அதிசயத்தை கேள்விப்பட்டதே இல்லை. மாற்று கட்சி தலைவரின் பெயரிலே ஓட்டு கேட்ட இயக்கம் திமுக. அது பரவாயில்ல, சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசு நடக்கிறது. துரைமுருகன் எழுந்து சொல்றாரு, இவர் சொல்றாரு அதிமுகவை பிளந்துதான், நீங்களே இருங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம். இதை விட கேவலம் உண்டா? உங்களை நாங்கள் தேர்தலில் நாங்கள் தோற்கடித்து வந்திருக்கிறோம். அடுத்து இவர் என்ன சொல்றாரு, தொகுதிக்கு போகல, தொகுதிக்கு முடிச்சறேன், தொகுதிக்கு போகலங்கிறாரு. எந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் தொகுதியில் இருக்காங்க, தொகுதிக்கு போகணும்னு சொன்னாரு பாருங்க, தொகுதிக்கு போகணும்னு சொன்னாரு பாத்தீங்களா? தொகுதிக்கு போகணும்னு சொன்னது யாரு? ஓ பன்னீர்செல்வம். அவர் மட்டும் தான் இன்னும் போடிக்கு போகாம இருக்காரு. பத்திரிகைகளில் ராமநாதபுரம் போனாரு, மதுரையோட திரும்பிட்டார். இன்று வரை தான் வெற்றி பெற்ற தொகுதி போடி இருக்கு பாத்தீங்களா, அந்த போடி தொகுதிக்கு இன்று வரை போகாமல் இருப்பது, எல்லோரும் போகணும்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தான் போகாம இருக்காரு. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தொகுதியில் இருக்காங்க, யாரும் தொகுதிக்கு போகாம இல்லை. அவர் சொந்த மாவட்டமான தேனி பெரியகுளம் போடியில இந்த உண்ணாவிரதம் நடந்த போது ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் எப்படி அழைத்து வரப்பட்டார்? அதிகமான எண்ணிக்கையில் அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டது கிருஷ்ணகிரியிலும் போடியிலும். அவருடைய தம்பியும் அவருடைய மகன்களும் களத்தில் நின்று காசை தண்ணீரா செலவழித்து வாகனங்களிலே அழைத்து வரப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி திரட்டப்பட்ட கூட்டம் தான். அவர் ஒண்ணு இல்லைங்க, அவருக்கு துணித்தல் இருந்தால் அதிமுகவினுடைய இருந்து நான் பிரிந்து போன நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு போடியில மறுதேர்தலை சந்திக்க சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாரு, கொறடா உத்தரவு பிறப்பிச்சீங்க, நீங்க ஏன் நீக்கல? யாருக்கு தைரியம் இருந்தால் அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணு ரெண்டு தைரியம் இருந்தால் நீங்க ஏன் நீங்க வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னொரு இடைத்தேர்தல்
அவர் ராஜினாமா பண்றாருன்னு காத்திருக்கிறோம். கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு மனிதன் திருந்திக் கொள்வதற்கு அவரே கூட திருந்தலாம்ல. இந்த இயக்கம் 3 முறை நம்மளை முதலமைச்சராக முடிசூட்டியது. 4வது முறை வாய்ப்பு தரவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த இயக்கத்தை அழிப்பது நியாயமா என்று அவருடைய மனசாட்சி ஒரு நாள் அவரை திருத்த முயற்சிக்கலாம். ஒருவேளை அவருக்கே இந்த சிந்தனை வரலாம், நாம் இந்த தப்பை செய்ய வேண்டாம், நம்மளை இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்தது இந்த கட்சி, நமக்கு ஏன் இந்த ஒரு 3 முறை கொடுத்தாங்கல்ல, 4வது முறை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அல்லது யாரோ ஒருவருக்கு கிடைக்குது. ஒண்ணு வேணாம் சார், நீங்க எனக்கு 3 முறை ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி செய்றீங்க, 4வது உதவியை நான் உங்களிடம் கேட்கிறேன். நன்றி உணர்ச்சி ரத்தத்தில் இருந்தால் ஒரு மனிதன் என்ன செய்வான்? 3வது கொடுத்த உதவியை பறிச்சிட்டீங்க. அவர் மேல கம்ப்ளைண்ட். முன்மொழிந்தவர் பொதுச் செயலாளர் தேர்வுக்கு சின்னம்மாவை முன்மொழிந்தவர், சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்த கூட்டத்திலே முன்மொழிந்தவர், எல்லோரும் சின்னம்மா நீங்க அரசியலுக்கு வரணும்னு கைவிடித்து கேட்டபோது கால் விடித்து கேட்டவர் ஓ பன்னீர்செல்வம் முதுகில் குத்தி இருக்கிறார், துரோகம் அளித்திருக்கிறார், ஒரே நேரத்தில் புருட்டசையும் எட்டப்பனையும் விஞ்சி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. சரித்திரம் என்னை பொறுத்தவரை துரோகங்கள் வென்றதாக வரலாறு இல்லை, துரோகங்கள் வென்றதாக வரலாறு இல்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி 69 டி.கே. பருவா, பிரம்மானந்த ரெட்டி இவர்களெல்லாம் சேர்ந்து இந்திரா காந்தி வீழ்த்த பார்த்தார்கள், வீழ்ந்தது அவர்கள் தான், இந்திரா நின்றார். 93 வைகோ பிரிந்து வெளியே வந்தார், திமுக நான் தான் 9 மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க, என்னாச்சு? திமுக நின்றது. எந்த இயக்கத்தையுமே கபலீகரம் செய்யலாம், அபகரித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டால் அது நடக்க. ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம். அதாவது சகோதரர் மருது அழகராஜ் சட்டமன்றத்தில் துரைமுருகன் அவர்கள் வாழ்த்து சொன்னதை சொல்றார். நான் யதார்த்தமாகவே கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்று முதலமைச்சராக உட்காருகிறார், எதிர்க்கட்சி தலைவராக தளபதியார் உட்கார்ந்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், உங்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம், நான் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக, எதிரி கட்சியாக அல்ல எதிர்க்கட்சியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று தளபதியார் சொல்லுகிறார். சொன்னது அம்மையார் ஜெயலலிதாவிடம். இதே வார்த்தைகளை திரு ஓபிஎஸ்ஸிடம் அண்ணன் துரைமுருகன் சொல்லுகிறார். அப்படி சொல்லல, அதே தான் சொன்னார். அதிமுக ஆதரிக்காமல் போனாலும் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சட்டமன்ற வார்த்தைகளை நான் பரட்ட வேண்டாம். சட்டமன்ற வார்த்தை இருக்கிறது எனக்கு தெரியும். அவர் சொன்னதை நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், உங்களுக்கு ஆபத்து உங்கள் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவர் சொன்னதே தவிர உங்களுக்கு ஆபத்து வந்தா நாங்க இது இல்ல. அவர் சொன்ன வார்த்தை, சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை நான் பாராம படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவர் சொன்னது உங்களுக்கு ஆபத்து உங்கள் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தால் அதுல பிரச்சனை இல்ல, ஓபிஎஸ்க்கு ஆதரவுன்னு சொன்னா பார்வைனா உங்களுடைய பார்வைகள் மாறுபடுகிறது, எங்களுடைய கோட்பாடு மாறுபடவில்லை. திருச்சியில KN நேரு வீட்டு திருமணம், அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் திரு மு க ஸ்டாலின். என்ன சொன்னார்னா, இன்னும் 2 நாட்களில் ஒரு மிக பெரும் மாறுதல் ஏற்படும் பாருங்கள் என்று சொன்னார். கரெக்டா 2வது நாள் தியானத்துக்கு போனார். இவர்கள் பாத்தீங்கன்னா மிக லாபகமாக பன்னீரை வைத்து இந்த இயக்கத்தை குழப்பதற்கு திட்டமிட்டார்கள், இந்த இயக்கத்தை கவிழ்ப்பதற்கு திட்டமிட்டார்கள், ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திட்டமிட்டார்கள். இதுதான் அப்படி என்றால் சட்டமன்றத்தில் அது வேறு மாதிரி நடந்திருக்கு. இது ஒரு அளவு மீறிய ஒரு கற்பனை ரொம்ப தூரத்துக்கு நீட்டிச்சுக்கிட்டே போறது மாதிரியாக இருக்கு. ஒரு மனுஷன் எப்போ வேண்டாலும் திருந்தலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருந்தின சமயம்தான் அந்த சமாதி கிட்ட ஓபிஎஸ் வந்த சமயம்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவர் துரோகம் இழைத்து விட்டார் அப்படின்னலாம் சொல்கிறது தப்பு. இந்த கட்சியை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம், இந்த அரசாங்கத்தை நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம், நான் என்ன முறையில் காப்பாற்றினாங்க, எப்படி அது நடந்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கூவத்தூரில் கொண்டு போய் 122 பேரையும் அடைச்சி வச்சு அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எவ்வாறாக அழைத்து வரப்பட்டார்கள், என்ன சொல்லி கொடுத்து அழைத்து வரப்பட்டார்கள் அப்படின்றதுமே எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இல்லாமல் அவங்க சுதந்திரமாக விட்டுருந்தாக்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கும். அது நடக்கலை. இது ராஜாங்கத்தை காப்பாற்றுகிற முறை இதுதான் அப்படின்னு சொன்னால் அந்த முறை அழிந்து போகட்டும். அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டியதே கிடையாது. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலில் கொண்டு போகிறதுக்கு இதை விட கீழாக ஒரு அரசியல் தரத்தை கொண்டு போக யாராலையும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்தேறி விட்டன. இதை சகிச்சு கொள்ள முடியாதவராக இதெல்லாம் நடக்க போகுதுன்னா அவர் தான் அங்கே இருந்தார். இப்போ ஸ்டாலின் மேலே சொல்கிறாங்க அவர் நேரு கல்யாணத்தை முடித்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அரசியலில் இருக்கிறார், பல காலமாக அரசியலில் இருக்கிறாரு. மாணவ பருவத்திலிருந்து அரசியலில் இருக்கிறவர். அவர் அரசியலை அவதானிக்கிறார், தமிழக மக்களை அவதானிக்கிறார், நடக்கிற சம்பவங்களை அவதானிக்கிறார். அதை வச்சு அவர் ஒன்று சொல்கிறாருன்னா அது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வை கூட்டி ஒன்றையும் சேர்த்து வச்சு பேசுறது ஒரு முறையான பேச்சாக எனக்கு தெரியல. மருது ஒரு உதாரணம் சொன்னார். கட்சிங்கிற அடிப்படையில் அவர் சொன்னது சரியாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கருணாநிதியையும்
வைகோவும் சொல்றாரு. கருணாநிதி எஸ்டாப்ளிஷ் லீடர், 77 எஸ்டாப்ளிஷ் லீடர். எம்ஜிஆர் எடுத்து 5% ஓட்டு தான் அவர் கம்மி. அதுக்கப்புறம் எத்தனையோ தேர்தலில் அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் தலைவரா இருந்தார். எம்ஜிஆர் தலைவரா இருக்கலாம். அது ஈக்குவல் கேடரா தான் இருந்தாங்க. இது வந்து எம்ஜிஆர் ஈக்குவல் கேடர், அது ஈக்குவல் கேடர் தான். எம்ஜிஆர் அது ஈக்குவல் கேடர் தான். தலைவர் இல்ல, கருணாநிதியும் ஒரு காலத்துல தலைவரா இருந்தார். அது ஈக்குவல் கேடர் தான். அது ஈக்குவல் கேடர் தான். இதுல வந்து சசிகலாவும் எஸ்டாப்ளிஷ் ஆகல, எம்ஜிஆர் திமுக இருக்கும்போது அந்த கட்சிக்கு கருணாநிதி தலைவரா இருந்தாரா? எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. கருத்தை முடிச்சிட்டு என்னோட எனக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துங்கன்ற கருத்தை முடிச்சிட்டு வரேன். எம்ஜிஆர் வரேன். இந்த கருத்து நான் பர்టిక్యులர் அபௌட் இன்சிஸ்டிங் திஸ் பாயிண்ட். சசிகலாவும் எஸ்டாப்ளிஷ் லீடர் அல்ல, பன்னீரும் எஸ்டாப்ளிஷ் லீடர் அல்ல, தீபாவும் எஸ்டாப்ளிஷ் லீடர் அல்ல, ஏன் ஸ்டாலினும் எஸ்டாப்ளிஷ் லீடர் அல்ல. இதுவரை கருணாநிதி தான் நேற்று வரை 2006 எஸ்டாப்ளிஷ் லீடரா இருந்தார். அதைத்தான் நான் முதல்ல சொன்ன. மூன்று பேரையும் தீபாவுடைய அரசியல் வாழ்க்கைக்கு 90 நாள் கூட கிடையாது. சசிகலா அவர்கள் ஆட்சிக்கு இந்த முக்கியமான பொறுப்புக்கு வர்றது அப்படின்றதுக்கும் வயசு 90 நாள் தான். அது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆக போறாங்க? இல்ல ஆனா யாரும் எந்த வகையிலும் எஸ்டாப்ளிஷ் இதையும் ஸ்டாலினையும் ஒன்றாக்க முடியுமா? அவரு ஒன்றாக்க முடியாது. இந்த மூன்றையும் அந்த ஒன்றையும் ஒன்றாக்க முடியாதுங்கிறது நான் தெளிவா சொல்றேன். பட் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்கல, பட் பல எலெக்ஷன் நடந்திருக்காரு. கர்நாடகா நம்பர் 2 இருந்திருக்காருங்கிறது வந்து அந்த வரலாறு ஸ்டாலின் இருக்க தான் செய்யுது. ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியோட ஒரு நம்பர் 1 ஆர்கனைசராக இருந்திருக்காருங்கிறத மறுக்கல. பட் எஸ்டாப்ளிஷ் லீடர்னா என்ன பயன்? முதலமைச்சராக அந்த கட்சியை வந்து வழிநடத்த வெற்றி முகட்டுக்கு கொண்டு போகல இந்த தேர்தல்ல அப்படின்றதுனா நீங்க சொல்லலாம். ஒரு கட்சிக்கு 2 லீடர் தான், ஒரு லீடர் தான் இருக்க முடியும். அந்த லெவல்ல இன்னைக்கு நம்பர் 1 சசிகலா, நம்பர் 1 பன்னீர், இந்த புதிய இயக்கத்துக்கு நம்பர் 1 தீபா. இன்னைக்கு கருணாநிதி வந்து இன்ஆக்டிவா இருக்கிறதுனால நம்பர் 1 ஸ்டாலின் சொல்றேன். நேத்து வரை ஸ்டாலின் நம்பர் 2 தான். அந்த நம்பர் 1 இந்த நம்பர் 1களும் ஒண்ணா அப்படின்ற கேள்விக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்ற. அதான் முதல்ல சொன்ன ஒரு இது ஒரே ஒரு மேடம் நான் ஒரு விஷயம் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான். அதாவது எந்த நாட்டினுடைய அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டீங்கனாலையும் இந்தியாவினுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலையும் எல்லா கட்சிகளிலும் பிளவுகள் வருவது உண்டு, பிரிவுகள் வருவது உண்டு. அது கருத்து ரீதியான ஒரு பிளவுன்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதை வந்து துரோகம் இழைத்து விட்டார் அப்படி இப்படிலாம் யாரும் பேசுனதே கிடையாது. இப்போ சிபிஎம் இருக்காங்க, சிபிஐ பிரிஞ்சு வந்தாங்க, அவங்க அந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. அதே மாதிரி தான் காங்கிரஸ்ன்றது ஒரு தாய் இயக்கமாக இருந்து அதில் இருந்து பல பிரிவுகள் கிடைத்து போய் பல இதெல்லாம் வந்தது. ஸோ அதனால் அது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் மாதிரியாக அந்த பிரிவுகள் வரும், பிளவுகள் வரும். இப்போ நீங்கள் திமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாலையும் அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாலையும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் வந்து தீகா தான். இந்த தீகாவுக்கு ஆரம்பம் வந்து நம்ம ஈவேரா பெரியார் தான். அவர் ஈவேரா பெரியாரே காங்கிரஸில் தானே இருந்தார். அப்ப அதுல இருந்து அவர் வெளியில வந்த போது பன்னீர்செல்வம் அவர்கள் புரிந்ததை துரோகம் அப்படின்னு வர்ணிக்கிறத நீங்க ஆட்சேபிக்கிறீங்க. அது ரொம்ப கடுமையான வார்த்தை. அது தகாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றது தகாது. கருத்து ரீதியான வேறுபாடுகளின் காரணமாக அவர் வந்து தனித்திருந்து ஒரு தூய்மையான அரசியலை மக்களுக்கு தர வேண்டும், மக்கள் நல திட்டங்களை அம்மா சொன்ன மாதிரி நிறைவேற்றணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் வெளியில வந்திருக்காரு, வேற எதுக்காகவும் இல்லை. அவங்க பிரச்சனை முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அம்மா சொன்னாங்க அது துரோகம் இல்லைன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னம்மா அவர்கள் வந்து கழகத்தினரால் துணை பொதுச் செயலாளர் என்கிற இடத்துக்கு முன்னிறுத்தப்படுகிற போதே இவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அது எதிர்ப்பு. இவரே நின்று முன்மொழிந்து இவரே காலில் விழுந்தாரு. நீங்க நல்லா பார்க்கலாம், வீடியோ நீங்க பார்க்கலாம். அவரே காலில் விழுவார். நான் சொல்லிடுறேன். இவரே முன்னின்று முன்மொழிந்து தீர்மான நகலை ஸ்ரீவாரி திருமண மண்டபத்திலிருந்து எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்து காலில் விழுந்தா நீங்க வரணும்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்கிற போதும் இவரே இருந்து முன்மொழிந்து இவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு செய்தது இருக்குதுல்ல, இதுதான் நான் துரோகம்னு சொல்றேன். நான் உங்களுடைய எதிர்ப்பை இல்ல அம்மா நான் சொல்றேன், ஒருவருடைய தலைமையை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதற்கு எல்லோருக்கும் ஜனநாயகத்தில் உரிமை உண்டு. நீங்கள் எதிருங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது இருக்கு பாருங்களா, நம்ப வைத்து கழுத்து இருப்பது. நாங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து உரிமைக்காக திட்டங்கள்லாம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை என்றால கோவப்பட்டாங்க. எப்பொழுது முதலமைச்சர் பதவியிலிருந்து நீங்கள் விலகுங்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் இவருக்கு மர்மம் என்ற வார்த்தை வருகிறது. அப்போலோவிட சிகிச்சை சரியில்லை என்று சொல்கிறார். பொறுப்பு முதலமைச்சராக இருந்த நீங்கள் தானே முன்னாள் முதலமைச்சராக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கான அத்தனை சிகிச்சையையும் முன்னின்று பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தானே இருக்கு. செய்ய வேண்டிய இடத்துல இருந்து விட்டு பழி பிறர் மீது போடுவது எப்படி? இல்லைங்க, இது சொல்றது ரொம்ப சுலபம். அதாவது அவரே வந்து மிக தெளிவாக பலமுறை சொல்லியிருக்காரு, இந்த கட்சி என்பது இந்த அதிமுக என்கிற எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கமானது பிளவுபட்டு போய்விடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோட முடிந்தவரை சமாளித்து பொறுமை காத்துறது தான் இருந்திருக்காரு. அப்புறமேல் தான் போகிற போக்குகளை எல்லாம் பார்க்கும்பொழுது
அது ஒன்றும் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. ஒருவேளை முதலமைச்சராக முதலமைச்சராக ஒருவேளை நீடித்திருந்தால் மர்மம் என்ற வார்த்தையை இவர் பேசியிருப்பாரா? தியானம் செய்வதற்கு அம்மாவனுடைய நினைவில்லத்திற்கு போயிருப்பாரா? இதை மட்டும் அம்மா வந்து ஆஸ்பத்திரியில இருந்த போது கவர்னர் போனா கூட கவர்னரை பார்க்க விடல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஓபிஎஸ்ஐ பார்க்க விட்டுட்டு இருப்பாங்களா? ஒரு குடும்பம் மட்டும்தான் நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அது தவிர மற்றது எல்லாமே யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. அங்கே இருக்கிற டாக்டருங்களே ஒருத்தர் சொல்கிற கருத்தை இன்னொருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எய்ம்ஸ் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது, அப்போலோ டாக்டர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது. இது மாதிரி பல்வேறு விதமான ரிப்போர்ட்ஸ்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸை வரவேற்று விட்டுருப்பாங்களா? அந்த அம்மாவுக்கு சுற்றி ஒரு இரும்பு திரை மாதிரி அமைச்சு நடந்துகிட்டு இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேதியில சுலபமா உட்காந்துக்கிட்டு இவரே போய் பார்க்கல, சொல்றது சுலபம். கவர்னரே பார்க்கலையே, அம்மாவுக்கான சிகிச்சையை இவர்கள் எல்லாம் நேரலை ஒளிபரப்பு செய்யவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் என்று நினைக்கிற போது வெட்கமாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் நேரலை இல்லைங்க, அப்படி யாருமே கேட்கல. மருத்துவமனையை வச்சு நீங்க ஒரு ஏங்க எம்ஜிஆர் இருந்தாருங்க, டெய்லி புல்லட்டின் வந்துச்சா இல்லையா? மருத்துவமனை வச்சு உங்க சொல்றாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒருத்தருக்கு நீ சொல்றீங்க தான் செய்த தவறை அவரே உணர்ந்து கொள்றதுக்கான அவகாசம் தந்திருக்கோம். அவருக்கு தான் தவறு செய்துட்டோம் அப்படின்னு ஒரு ஞானோதயம் அவருக்கு லேட்டா கூட வந்து, ஞானோதயம் பதவி இழந்த பிறகுதான் வருமா? இல்ல முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக சொன்னால் அந்த தேதியிலே வந்தாதான் அந்த கேள்வி கேட்கணும். பிறகு கேட்டா அந்த கேள்வியில நியாயமே இல்லைன்னு சொல்றீங்களா? இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேங்க. அவர் வந்து முதலமைச்சர் பதவி அவருக்கு இல்ல அப்படிங்கறத அறுதிட்டு அவர்கிட்ட கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரும் சொன்னதா தெரியல. இப்ப மருது தான் சொல்றாரே தவிர அது மாதிரி யாரும் சொன்னதாக தெரியல அவர்கிட்ட. ஒண்ணு அவரே சொல்லிருக்காரு, பேட்டிகளே சொல்லிருக்காரு. என்னிடம் வந்து நீங்க வந்து நேரலை ஒளிபரப்பு அப்படின்னு எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, எம்ஜிஆர் இருந்தாருங்க, டெய்லி புல்லட்டின். அன்னைக்கு தேதியில ஹெல்த் மினிஸ்டர் இருந்த ஹண்டே வந்து டெய்லி சொல்லுவாரு. அண்ணா இருந்தாரு, அண்ணாவுடைய உடல்நிலை குறித்து எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கே கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப கருணாநிதி அவர்கள் சிகிச்சை அளிக்கும் போது இருக்கிற படத்தை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் இது தொடர்பான விசாரணை விவரங்களை வெளியிடுங்க எதிர்கட்சிகள் கேட்டாங்க. இப்ப இதே அதிமுக KP முனுசாமி போன்றவர்களும் PH பாண்டியன் போன்றவர்களும் கேட்டாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல, அதெல்லாம் அவங்களுடைய உரிமை. அவங்க வந்து வெளிப்படையாக அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்து சட்டசபை நடக்கும் போது அந்த சட்டமன்ற கூட்டத்துல இந்த சிகிச்சை பற்றி எதிர்க்கட்சி தரப்புல பேசும்போது அந்த பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. அதை பற்றி எந்த கருத்தும் பேசக்கூடாது சொன்னதே. இப்ப கேள்வி மற்றவர்கள் கேட்கிறதுல பிரச்சனை இல்லை, அதிமுகவிலேயே வெளியில இருந்தவங்க கேட்கறதுல பிரச்சனை இல்லை. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கறதுல, அவர் முதலமைச்சராக இருந்த 2 மாதம் பதவியில இருந்த நாட்கள்ல கூட ஜெயலலிதா இறந்த பிறகு அப்ப அதை பேசாம பிறகு பேசுறார் அப்படின்றப்ப அவங்க எழுப்புற கேள்விக்கு ஒரு நியாயம் வருது இல்லையா? வந்து சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களாமா? நீங்க சொல்லுங்க. அப்ப வந்து நான் ஒன்னே சொன்னேன், இந்த கட்சிக்குள்ளர ஒரு கலவரம் வர வேண்டாம், ஒரு பிளவு வர வேண்டாம், நாம் அதை உள்ளுக்குள்ளரே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்குது. ரெண்டாவது, அதை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான பேப்பர்ஸோ ரிப்போர்ட்ஸோ புல்லட்டின்ஸோ எதுவுமே கைவசம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னத்தை பேசுறது சட்டசபையில? அவர் தானே உத்தரவு போட்டு வாங்கணும். முதலமைச்சரா இருந்தவர் அவர் தானே ஹெல்த் செக்ரட்டரிட்ட கேட்கணும். ஹெல்த் செக்ரட்டரி இப்ப ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதாவது என்ன ஒண்ணுன்னா, இதுல என்னவோ சசிகலா பெரிய புனிதர் மாதிரியும் இந்த மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு உண்மையில இது மக்கள் தமிழக மக்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக நாம் இன்னைக்கு இதை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன், தமிழகத்தினுடைய, அதாவது நீங்க மீடியாக்களை விட்டுருங்க, இதையும் தாண்டி பத்திரிகைகள்ல இருந்து எல்லார்ட்டையுமே ஜெயலலிதா அம்மையாரினுடைய சாவில் மர்மம் இருக்கிறது. அந்த மரணத்திற்கு காரணம் சசிகலா என்கிற குற்றச்சாட்டுக்கு பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதர், அவரை புனிதர் போலவும் அவரை இருக்கிறது. திமுகவால் கொலை செய்யப்பட்ட நீங்க பேசலாம். அப்ப நீங்க பேசலாம். மர்மம் என்று சொன்னால் அதுல இருக்க எத்தனையோ இந்த மர்மங்களுக்கு எல்லாம் திமுக என்ன விடுது? நான் பேசுறேன். நீங்க திமுகவுக்கு இவ்வளவு வக்காலத்து திமுகவும் அதிமுகவும் ஒண்ணா பேசுறீங்க. நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? அதாவது நியாயத்தை சொல்றாங்க அவங்க, நான் ஒண்ணு கேக்குறேன் சார். ஒண்ணு என்னன்னா, மருதழகராஜ் இப்ப RK நகர் தேர்தலிலே பிரச்சாரம் இதுவாதான் இருக்க போகுதா? ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல நீதி கேட்கறாங்க. அப்படி சுருக்கி கொண்டு இருப்பதுதான் மிக மிக துயரமான விஷயங்கிறது எங்க கருத்து. இவங்களே சொல்றாங்க, ஒரு வேட்பாளர் தீபா அவர்கள், நான் இந்த இதுக்கு வந்து RK நகர் பகுதியில போய் நியாயம் கேட்போன்றாங்க.
பன்னீர்செல்வம் அவர்களும் அதைத்தான் கேட்க இல்ல, போறாங்க. இந்த இது- பிரச்சனை பேசுவோம்ன்றாங்க. சார், இதையும் பேசுவாங்க. அதாவது இது பேசு பொருளாக இருக்கும். குணா சார். விஷம் கொடுத்தத மோர்ல விஷம் கொடுத்து கொன்னது ஞாபகம் வந்திருக்கும். இல்லைங்க, அனைத்து கட்சிகள் கான்ஸ்டன்ட் ஒண்ணு என்னன்னா மனசுலயும் இந்த கேள்விதான் இருக்குது. இப்போ அதை எப்படி நம்ம வந்து கேட்காம விட முடியும்? இல்ல இந்த இல்ல அது கழகத்தினுடைய கேட்கவே கூடாது. அதை ஒரு நீங்க ஒரு கேட்டீங்கன்னா- வினாடி வேணாம். இந்த மருத்துவமனை மர்மம் ஏங்க, அவங்க ஒரு அவங்க ஒரு ஒரே ஒரு முதல்வருங்க. விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். அப்போலோ மருத்துவமனையை நீங்கள் நம்ப வேண்டாம், நம்ப விரும்பவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவர்கள் பொய் பேசுகிறார்கள். மவுண்ட் எலிசபெத் சிங்கப்பூருடைய மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் பொய் பேசுகிறார்கள். லண்டன்ல இருந்து வரக்கூடிய டாக்டர் பொய் பேசுகிறார். ஆளுநர் பொய் பேசுகிறார். என்னை பார்த்து கட்டை விரல் காட்டி சிரித்தார் என்று ஆளுநர் சொன்னார். சொல்ல ஆளுநர் கைய வரல காட்டுறதாக எங்கேயும் சொல்லல. ஆளுநர் தயவு செய்து நான் சொல்றேன், ஆளுநர் ரிப்போர்ட்ல வந்து எந்த இடத்திலையும் நான் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தேன், அவர் கையை ஆளுநர் சொல்லுறது இன்னொன்னு சொல்லிருக்கேன். வெங்கையா நாயுடு எனக்கு இந்த இதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் நீங்க கூடாண்டிங்க. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு விசாரணை கமிஷன் அறிவித்தால் நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லியிருக்கார். மடிகளை கனமில்லை, நீங்கள் விசாரணை கமிஷன் அமைத்தால் ஒன்னு சொல்லிடுறேன். ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்க போறேன். என்ன ஒன்னு சொல்லிடுறேன் இல்ல ஒன்னு சொல்லிடுறேன் இல்ல நான் பேச ஒன்னு சொல்லிடுறேன். அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்களுடைய புகைப்படம் தரல, நாங்கள் கேட்டோம், நீங்க கேட்டோம், எல்லாரும் கேட்டோம். ஆனால் புகைப்படம் அனுமதிக்கலாமா வேண்டாமாங்கிறத அம்மா தான் முடிவெடுத்திருக்கணும். நான் சொல்லிடுறேன். சோ மருத்துவமனையில இருந்து பார்க்க இல்ல மருத்துவமனைக்கு பார்க்க போனாங்க அம்மா. ஒரே ஒரு நிமிஷம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் கேட்டாரு. ஜெயலலிதா அவருடைய உடல்நலம் தொடர்பாக நிறைய வதந்திகள் இருக்கு, அவரு பேசுற நிலைமையில் இருக்காங்களா இல்லையானே தெரியாத நேரத்தில் அவர் கேட்டாரு. இந்த வதந்திகளுக்கு அவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னாரு விஜயகாந்த். இல்ல நான் என்ன ஒன்னு சொல்லிடுறேன். இல்ல மருது அழகராஜ் சார் சொன்னதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். எய்ம்ஸ், எலிசபெத், நம்ம இவரு ஹெல்த் செக்ரட்டரி, இந்த 4 ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, 4 இது இருக்குல்ல சார், அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் சத்தியமா 4 ஒண்ணா இல்ல சார். இந்த 4 ஒண்ணா இல்ல சார். 22ஆம் தேதி ஒன்னு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம். 22ஆம் தேதி ஜெயலலிதா அம்மையார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்ட விதத்திலேயே அப்போலோ என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் டீஹைட்ரேஷன் அண்ட் ஃபீவர். ஆனால் அந்த அடுத்த ஃபைனலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அங்கிருந்து பிரீத்லெஸ், அவங்க வந்து எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி சொல்றாங்க. அதுவும் அப்போலோ ரிப்போர்ட்ல தான் இருக்கு. அதுல டிஸ்சார்ஜ் சம்மரியில இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து அவங்க இட்லி சாப்பிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லி இருக்காங்க. அவங்க வந்து நான் நார்மலா இருக்கிறாங்கன்னு. இன்னொரு இது வந்து 23ஆம் தேதி தான் இவர் வர்றாரு, யார் ஃபாரின் டாக்டர் வர்றாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, 40% சான்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து அந்த அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் அதிகமா இருந்ததுன்னு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஸோ தயவு செய்து எங்களுக்கு சந்தேகம் அது வரைக்கும் இருந்ததை ரொம்ப வலிமைப்படுத்தியது எதுன்னா இந்த 4 ரிப்போர்ட் தான் சார். தீஸ் 4 ரிப்போர்ட்ஸ் கான்ட்ராவின் வித் ஈச் அதர். எந்த இதுலயுமே வந்து நீங்க உறுதியா சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது எப்படி வருது? தலைவர்கள் பேசிக்கிறது இருக்கட்டும் சார், அரசியலோட கலந்து பேசலாம் சார். சாதாரணமா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு, நாங்க சந்திக்கிற சாதாரணமான ஆட்களுக்கு இதுல வந்து மர்மம் இருக்கிறது, இதுல வந்து ஏன் வெளிப்படையா சொல்லலை, இதுல சசிகலா மீது சொல்லக்கூடிய விஷயம் உண்மை இருக்குன்னு நம்புறதுக்கு இடம் இருக்குங்கிற மாதிரியான எண்ணம் பரவலா இருக்கு சார். இவ்வளவு தூரம் மூடி மறைச்சு இவ்வளவு தூரம் கை மூடி பண்ணிருக்க கூடாது. ஒரு பொது ஃபிகர், அவங்க ஒரு பொது யாரோ ஒரு பதில சொல்ல விரும்புறேன். தயவு கொண்டு எனக்கு கொஞ்சம் அனுமதிங்க. திரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் ஆலோசகர், அரசியல் வல்லுனர் திரு சோ ராமசாமி அவர்கள் வந்து அப்போலோல நோய்வாய்ப்பட்டிருந்த போது அம்மா பார்க்க போனாங்க. பார்க்க போன போது ஒரு வீடியோ பதிவு வந்து அங்கீகாரம் இல்லாமல் வெளியாயிருச்சு. வெளியான உடனே அந்த வீடியோ வெளியானதற்கு காரணம் யாருன்னு கேட்குறாங்க. அம்மாவுடைய நிறுவனத்திலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி தவறுதலாக விட்டுட்டார். ஏறத்தாழ 15 வருஷமாக வேலை செய்கிறவர். அவர் மீது அவரை பணி நீக்கம் மட்டும் செய்யலை, அவரை வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. தான் ஒரு நோயாளியை பார்க்க போன வீடியோவே வெளியானதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தவங்க தன்னை ஒரு நோயாளியா காட்டுறத அவங்க அனுமதிச்சிருப்பாங்களா? ராமசாமி ஒரு தனி மனிதன், அவர் எந்த ஆசிரியரா இருக்கலாம். முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்குமே உரிமை இருக்கிறது. என் முதலமைச்சரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனக்கே உரிமை இருக்கிறது. நான் முடிக்கல. நான் முடிக்கல. மெம்பர் கன்சென்ட் வருது சார். ஃபேமிலி மெம்பர் பிராக்கெட்ல சசிகலா.
அது உள்பட கேள்விக்குரிய விஷயம் சார். நீ அப்போலோ இது பாருங்களேன், வித் கன்சென்ட் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் பிராக்கெட்ல சசிகலான்னு இருக்கும். 33 வருஷமா 33 வருஷமா கூட இருந்தாக்க உறவினர் ஆயிடுவாங்க. அப்ப சசிகலான்னு போடுங்க, எதுக்கு ஃபேமிலி மெம்பர்னு போடுறீங்க? 33 வருடங்களாக அவர் கூட. இப்ப நான் கேக்குறேன் ஃபேமிலி மெம்பர் ஆயிடுவாங்க. இல்லம்மா இந்த ஓ பண்ணி சொல்லுவோம், அப்பொழுது கேட்டிருக்கலாம்ல அம்மா இருக்கும்போது. இந்த கேள்வி அப்பொழுது கேட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல பல முறை சொல்லியாச்சு. ஓ பன்னீர்செல்வம் ஏன் அப்ப கேட்கலன்றதுக்கான காரணத்தை ஒரு புனிதமான நட்பை தயவு கூர்ந்து உங்களுடைய அரசியலுக்காக அவமானம் இல்ல அதனுடைய புனிதம் என்னன்றது அது ஒரு விசாரணைக்கு வெளியே போனாங்களே. இப்பொழுது துரோகம் செய்தார் என்றே வெளியே அனுப்பப்பட்டவர், அதன் பிறகு மன்னிப்பு கேட்டு உள்ளே சேர்க்கப்பட்டவர். இத வந்து நீங்க புனிதமான நட்புன்னு சொல்லி மருது அழகராஜ் ஒரு இலக்கியவாதியாக அதை நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க? எனக்கு தெரியல. ஒரு புனிதமான நட்புங்கிறது எது? தென் மாவட்டம் முழுவதும் திமுகவுக்கு துரோகம் இழைத்தார்னு அழகிரி அனுப்பிவிட்டு கூப்பிட்டீங்க, அது எப்படி? ஏங்க அது எங்க கட்சி விவகாரத்துல நாங்க அதுக்கு அரசுக்கு சம்பந்தம் இல்ல. அது எங்க கட்சி விவகாரம்? அழகிரி வருவார் போவார், அது எங்க விருப்பம்? அழகிரியை கூப்பிட்டு தென்மண்டல செயலாளர் நான் சொல்றது உரத்துறை அமைச்சர் கலைஞர் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து அங்க வந்து அழகிரி எதையாவது பண்ணாரா நீங்க கேட்கலாம். என்னன்னா தலைவர் கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறார், அப்ப அழகிரி உள்ள வர்றாரு போறாரா நீங்க கேள்வி கேட்கலாம். அவர் எப்படி உள்ள வந்தாரு? இங்க நாங்க கேட்கறது வந்து தனிப்பட்ட முறையில் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற உறவு அல்ல. ஜெயலலிதா என்பவர் என்னுடைய முதலமைச்சர், எனக்கும் முதலமைச்சர் சார். ஐ ஹேவ் தி ரைட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். என்ன எனக்கும் அவங்க பதில் சொல்லணும். சரி, திரு சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கலாம் நிறைவாக. அவர் திருப்பி அழைச்சிக்கிட்டீங்க. இப்ப இந்த அம்மா நீக்குனாங்க, அம்மாவை தான் நீங்க அதான் அம்மாவே நீக்குனாங்க. அது மாதிரி இங்க வந்து அவர் ஐயாவே நீக்கினாரு, ஐயாவே கூப்பிட்டாரு. அதாவது காலத்தின் குரல் நிகழ்ச்சியில திமுகவும் அதிமுகவும் காலத்தின் ஒரு குரலா ஒளி ஒலிக்குது. அதை நினைச்சா தான் நினைக்கிறேன். அதாவது கூட்டணி இங்கேயே உருவாகி இருக்கிறது. அதாவது ஒண்ணு என்னன்னா யதார்த்தங்களை பேசுகிறோம் அப்படிங்கிறது இருவருமே ஒரு குரலில் பேசுகிறார். மேடைகளில் ஒரே ஒரு நிமிஷம். ஒண்ணு என்னன்னா மேடைகளில் நான் திமுகவையும் அவர் அதிமுகவையும் அவர்கள் பன்னீர்செல்வத்தையும் அண்ணன் பொதுவையும் தீர்மானிக்கலாம். ஆனால் நல்லவர்கள் நியாயமான விஷயத்தை யார் பேசினாலும் ஒத்திக்கொள்ள வேண்டும். மருது அழகராஜ் பேசினாலும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், நான் பேசினாலும் அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நீ அண்ணா திமுக நான் திமுக என்பதற்காக நீ பேசுவதையே ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றால் மக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். நீங்கள் பேசுகிற போது சில விஷயங்களில் நியாயம் இருந்தால் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதே போல அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், அவர்கள் பேசுவதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இந்த இயக்கத்தை ஒரு சகாப்தத்தினுடைய மறைவை அதில் மர்மம் என்று சொல்லி வீழ்த்துவதற்கு முயற்சிக்கிற இதை நாங்க ஒரே வார்த்தையில உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியாதுமா? நீங்க இன்னைக்கு தான் உறுப்பினர் ஆயிருக்கீங்க, ஓபிஎஸ் கட்சியில் உறுப்பினர். அப்படி பேசாதீங்க, தயவுசெய்து மருது அழகராஜ் அப்படி பேசாதீங்க. அப்படி பேசுறது சகாப்தம் இல்லன்னு சொல்லாதீங்க. அது ஒரு சகாப்தம் இல்ல, சகாப்தம் ஒரு சகாப்தம் இல்ல அவங்க சொன்னது அப்படி இல்ல. சகாப்தம் இது கேட்கறதுனாலயே சகாப்தம் நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க பாசிட்டிவா தான் சொன்னாங்க. என்ன சொல்ல வரேன்னா அவங்க பாசிட்டிவா தான். நான் ஒண்ணே சொல்றேன். அதாவது இந்த இவர்களுடைய ஒரே பிரச்சார ஆயுதம் என்பது மரணத்தில் மர்மம் என்று. நாங்கள் என்ன சொல்றோம்? வெளிப்படையான விசாரணை நடக்கட்டும் என்று சொல்லியாச்சு. விசாரணை நடத்த வேண்டியது யாரு? இயக்கம் அறிவித்து விட்டது. முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கங்கள். மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கட்டும், மத்திய அரசாங்கத்திற்கு கோரட்டும். சரி, ஒரு நீதிமன்றத்துக்கு மேடம் மருது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து என்னுடைய வார்த்தைகளை திருச்சி சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன்? நீங்க சகாப்தத்தை வந்து இல்ல திருத்தல, நீங்க திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தெளிவாக பேசும்போது நீங்க அதை திருத்த வேண்டியதில்லை. நான் என்ன சொன்னேன்? நீங்க அந்த சகாப்தத்தை பழுதுபட செய்வதற்காக இவங்க இப்படி மரணத்தில் மர்மம்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொன்னேன் இந்த மர்மம் இருப்பது உண்மை, அதை நாங்க கேட்போம். அது கேட்கறதுனால இல்ல, அதை கேட்பதனால் அந்த சகாப்தத்துக்கு ஒரு இழுக்கும் வந்து விடாது. அந்த சகாப்தமாகவே நிலைத்து இருக்கட்டும். அந்த முடிவு எப்படி ஆனது உங்களுக்கு கல்லறைகளை தூங்கக்கூடிய வங்கத்து கடலோரம் துயில் கொண்டிருக்கும் அம்மாவே எழுந்து வந்து என் மரணத்தில் மர்மம் இல்லை என்று சொன்னாலும் உங்கள் அரசியல் தீர்க்கு அவர் இன்னைக்கு மர்மம் என்ற வார்த்தை அவசியப்படும். ஒத்துக்க மாட்டீங்க. யார் சொன்னா நிறைய பேர் யார் சொன்னா ஒத்துப்பீங்க? நிறைய பேர் யார் சொன்னா அறிவியலுக்கு விரோதமா ஏன் சார் பேசுறீங்க? எல்லாம் நடக்காத விஷயத்தை ஏன் பேசிட்டு இருக்கணும்? அது நடக்க போறது இல்ல. இல்ல தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு அது. உண்மையிலே அந்த அம்மா வந்து அப்படி வந்து பேசினா சார் அது நடக்கக்கூடிய காரியமா? நடக்கக்கூடிய காரியமா? திரு சவுந்தரராஜன் இதுல உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா யார் துரோகின்றது தெளிவா தெரிஞ்சிடும் தமிழகத்துக்கு. சரி, இந்த தேர்தல்ல வரக்கூடிய வெற்றியோ தோல்வியோ இந்த ஆட்சியை தீர்மானிக்க போறது இல்ல. 122 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த ஆட்சியினுடைய ஆயுளுக்கு ஆர்கே நகர் வேட்பாளர் ஒரு எம்எல்ஏ வந்து இந்த ஆட்சியை நீடிக்க போறதில்லை. ஆனால் அதை தாண்டின முக்கியத்துவம் இந்த தேர்தலுக்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரங்கள் இருக்கு. குறிப்பா இந்த மரணத்தில் மர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்களும் அதை பெரிதாக கையில் எடுக்கக்கூடிய சூழல் தெரியுது. அதை அதிமுக
தொடர்ச்சியாக எங்களுக்கு விசாரணைக்கு தயார் அப்படின்னு அவங்க விளக்கம் தந்தாலும் இந்த தேர்தலில் டாமினன்ட் இஷ்யூவாக மக்கள் பிரச்சனைகள்லாம் பின்னாடி தள்ளப்பட்டுட்டு இந்த பிரச்சனை தான் தலை தூக்குமா அப்படின்ற ஒரு கவலை அதில் வருது. இதில் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பில் தான் ஒருவேளை அதிமுக வென்றால் மரணத்தில் மர்மம் இல்லை, அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டால் மரணத்தில் மர்மம் அப்படின்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துடணுமா? அதாவது இதில் வந்துங்க இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த 3 ஆளுமைகள் யார் என்பதை இதில் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு இந்த ரிசல்ட் பயன்படும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அப்போது ஏற்படுற நிலைமையை வைத்து ஓட்டு அளிப்பது 1% 2% இப்படி அப்படி போச்சுன்னாக்கா மொத்தமே ஜெயிச்ச மாதிரி. இப்போ 49% வாங்கினாலும் 39% வாங்கினாலும் அந்த இந்தியாவை அவங்க கிட்ட போச்சுன்னு வின்னர் டேக்ஸ் ஆளுங்கிற மாதிரியான கருத்துன்னு சொல்கிறாங்க. அது அந்த தீர்ப்பை பொறுத்த வரையில் அப்படிப்பட்ட எந்த இறுதி இதையும் கொண்டு வந்துடாது. இப்போ ஸ்டாலின் இனிமேல் நிரந்தரமாக வந்துடுவார், ஓ பன்னீர்செல்வம் நிரந்தரமாக வந்துடுவார், பெரிய அசைவை உருவாக்கிறாதா, பெரிய திருப்பத்தை வந்துடாதா? இல்லை, ஆட்சியில் வந்து என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லும்போது இதில் வந்து இந்த அணிகளில் எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணியை சார்ந்து அந்த 122 பேர் நீடிப்பதற்குள்ள அல்லது நீடிக்காமல் போவதற்குள்ள வாய்ப்பு இருக்குது அந்த உள்கட்சிக்குள்ளே. ஏன்னா அடுத்த தேர்தலில் என்ன ஆகும், அதுக்கடுத்த தேர்தலில் என்ன ஆகும், அடுத்த பொது தேர்தலில் என்ன ஆகும் அப்படிங்கிறது உட்பட வரத்துக்கான வாய்ப்பு அந்த கட்சிக்குள்ளே இருக்குது அந்த தேர்தல் முடிவு. மூணாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தலில் இதுதான் பிரச்சாரம், இதுதான் மையம் என்று ஆனால் அது நல்லதில்லை. அப்படி ஆக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. துரதிருஷ்டவசமாக ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லோரும் அதைத்தான் செய்கிறார்கள். அதை தாண்டி தமிழ்நாட்டில் சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரியே ஊடகத்தை பார்த்தாலும் இதுக்கு நியாயம் கேட்போம்னு இப்ப தீபா ஒரு வேட்பாளர் அவங்க அதை போய் பேசுறாங்க, எப்படி ஊடகம் போடாம இருக்க முடியும்? ஒருவேளை மேடம் திலகவதி வந்து வேட்பாளர் 200 பேர் சாகிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதையும் பேசுறோம். 3 வருஷமா ஒருத்தருக்கு பென்ஷனே கொடுக்கல, 10,000 பேருக்கு பென்ஷனே கொடுக்கலன்னு பேசுறோம். அதையெல்லாம் நீங்க ஒன்றும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் 10 நிமிஷம்லாம் பேசல சார். நான் இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 பேருக்கு 3 மாசமா பென்ஷன் கிடைக்கல சார், அல்லது 200 பேர் செத்து போயிட்டாங்க. நான் வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அது ஊடகங்களின் போதாம இது அதனால மூடி மறைக்க விரும்பல. அது நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் பார்வையை திருப்ப வேண்டும் என்பது ஒண்ணு. நான் இதை பேசக்கூடாது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஊடகத்துல முதல் பக்கத்துல இருந்து 16வது பக்கம் வரையிலும் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் மட்டும்தான் வருது. இந்த வாரத்து பத்திரிகை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, 4 வார பத்திரிகை எடுத்து காட்டுறேன். நான் மத்தியானம் பார்த்துட்டு தான் வரேன். ஜெயலலிதா என்கிற ஆளுமை பெரியவர் அப்படின்றதுனால அது தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகளுக்கு இடம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சப்ஜெக்ட் கூடுதலா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து இந்த மரணத்துக்கு பிறகு, அவருடைய இறப்புக்கு பிறகு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு, இந்த மாதிரி இந்த ஆட்சியில் ஏற்பட்ட இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் பிறகு இதே காலகட்டத்தில் இன்னொரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், இல்லைன்னா நெடுவாசல் போராட்டம், இல்லைன்னா விவசாயிகளுக்காக அங்கே இருக்கிற பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நிற்பது போன்றது, ரேஷன் கடைகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனை, அந்த கட்சி தனியாக பண்ணுது, இந்த கட்சி தனியாக பண்ணுது, மற்றது தனியாக பண்ணுது, பொருள் கிடைக்கல. இதே காலத்தில் வந்து அரசாங்கம் வந்து எந்த வேட்டை நாங்கள் குறைச்சி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவோம்னு இந்த கட்சி பேசிச்சோ, அவங்க இன்றைக்கி வந்து டீசலுக்கு பெட்ரோலுக்கு 3 ரூபா 1 ரூபா 70 காசு வேட்டில் மட்டும் ஏற்றுறாங்கிற நிலைமை, பட்ஜெட்டை ஒட்டி பணம் ஒதுக்க முடியாமல் இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பதும் இன்றைக்கி வாக்காளர்கள் மத்தியில் பேச்சாகவும் மற்றதாகவும் இருக்குது, அது உள்ள குமுறலாகவும் இருக்குது. அதுவும் இந்த தேர்தலில் அடுத்து வரக்கூடிய பொதுவான எதுவாக உள்ளாட்சி தேர்தலோ மற்ற எதுவாக இருந்தாலும் அதுவும் வினையாற்றும். இந்த தேர்தலும் வினையாற்றும். ஏதோ இந்த மற்றவர்கள் விரும்பினா நீட்டிச்சு பேசலாம். இந்த இன்னமும் நீங்க கருத்து சொல்றது எதுவும் இருக்கா இல்ல மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க விரும்புறீங்க, ரைட். நாம ஒரு முக்கியத்துவம் கருதி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆர்கே நகர் பற்றி பேச வேண்டிய பல விஷயங்கள் பேசப்படாம போயிடக்கூடாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு ரவீந்திரன், இதில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் மரணம், அதில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கிளப்பக்கூடிய சந்தேகங்கள், இதுதான் டாமினன்ட் ஆகிடுமோ அப்படின்ற கவலையும், இதுதான் தேர்தல் பிரச்சனையாகவே உருமாறுமா அப்படின்ற கேள்வியும் முன்வச்சேன். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களோட ஹீரோ வர்ஷிப்பும் சென்டிமெண்டல் இதுகளும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து காங்கிரஸில் எத்தனையோ தலைவர் இருந்தாலும் கூட பெரியார் வந்து காமராஜருக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப்பை கொடுத்துட்டாப்புல. அதே மாதிரி வந்து அண்ணாவுக்கு வந்து முழுக்க ஹீரோ வர்ஷிப்பை கொடுத்து தான் திமுக கழகம் வளர்த்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாமே அந்த ஹீரோ வர்ஷிப்பை தொடர்ந்து உள்ள சென்டிமெண்டல் விஷயந்தான். ஒரு தலைவர் ஹாஸ்பிட்டல் போனாலும் இறந்தாலும் இத்தனை பேர் இறக்குறாங்க, இவ்வளோ நிதிங்கிறதெல்லாம் மற்ற மாநிலங்களில்
நம்ம பார்க்க முடியாது. இந்த ஒய்எஸ்ஆர் காச்சே சார் இல்ல, சரி, ஒய்எஸ்ஆருக்கு இருந்தது, மற்ற மாநிலங்களில் பெரிய அளவில் என்டிஆருக்கு இருந்தது, ஒய்எஸ்ஆருக்கு இருந்தது. ஒய்எஸ்ஆருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனந்தே இறந்துட்டாருங்கும்போது ஒரு பெரிய சிம்பதி இருந்தது. ஸோ இங்கே அதுவும் ஒரு மாநில கட்சி மாதிரி தான், மாநில லீடர் தான் இருந்தாப்புல. இங்கே தமிழ்நாட்டில் அதோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி. மேலும் வந்து இந்த சென்டிமெண்டல் இதை தான் வந்து பெருசாக பார்க்குறாங்க. இதே வந்து சென்டிமெண்டல் ரீசன் வந்து சரியோ தவறோ பெரிய தலைவராக எமர்ஜான ஜெயலலிதாவே 89 தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு வந்து அவரோட ரைவலான ஜானகிக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு அதே ஜானகி ஜெயலலிதா கூட சேர்ந்து வந்து எல்லாமே மறந்து போய் பார்ட்டியை ஒன்றிணைச்சு அவங்க வெற்றியும் பெற்றாங்க. அந்த சூழல் உண்டு. இன்றைக்கும் வந்து இந்த இதை வந்து ஒரு சென்டிமெண்டல் ரீசனாக பார்க்குறாங்க. அண்ணன் சவுந்தரராஜன் அவங்க சொன்னது மாதிரி மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கனால இதை நாம் என்கரேஜ் பண்ணணுன்னு தான் திமுக நினைக்கும். இவங்க முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நினைப்பாங்க, புதுசாக வரக்கூடியவங்க நினைப்பாங்க. எல்லாருமே இதை நாம் என்கரேஜ் பண்ணுவோங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய எல்லாருக்கும் எதிராக டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் மருது போன்றவங்களோட அமைப்பு இருக்குது, அதிமுக இருக்குது. இப்போ ஆளும் கட்சிக்கு இந்த தேர்தலில் தோற்றுப்போனால் கூட ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை, எண்ணிக்கை இருக்குது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் வந்து வரிந்து கட்டி கொண்டு கிளம்புறங்கன்றன. ஆளும் கட்சி மூன்றா சிதறி இருக்குது, அல்லது ஒரு கட்சி ஒரு தரப்பு வலுவாகவும் அடுத்து மற்றவர்கள் அதை சேலஞ்ச் பண்ணுற இடத்துல, கொஷின் பண்ணுற இடத்துல மற்ற 2 பேர் இருக்கிறாங்க. அதிமுக பலவீனமாக இருக்கும்போதே திமுக ஏன் எல்லா ஜனநாயக சக்திகளையும் எங்களை ஆதரிக்க வேண்டும், மக்கள் நல கூட்டணி ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு ஏன் கேட்குது? இல்லை, இதில் உங்களுடைய கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்லணும்னா அதை தளபதியார் சொல்லலை, நிருபர்கள் கேட்குறாங்க. நீங்கள் இந்த இதில் வந்து இந்த மாதிரி பிற கட்சிகளுடைய ஆதரவு கேட்பீங்களா, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவுகளை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தளபதியார் சொல்கிறாரு, ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கும் பொருட்டு அதன் மீது அக்கறை உள்ளவர்கள் விரும்பினால் அவர்கள் ஆதரிக்கலாம், அதை நான் வரவேற்கிறேன். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை, இதுதான் கேட்டது நிருபர்கள். உங்களுடைய கேள்வியும் நியாயமானது தான், அப்படி அவர்கள் வந்தால் நான் வரவேற்கிறேன், இதையே அவர்கள் அழைப்பாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து தளபதியார் சொன்னது. அதாவது ஒரு பாம்பை அடிக்கிறோம், கரெக்டாக தலையிலே அடிச்சிட்டோம், செத்து போச்சுன்னு தெரிஞ்சால் கூட 2 அடி தொடர்ந்து அடிக்கிறது வழக்கம். என்ன அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது வேற விஷயம். பட் இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது அடிஷனல் ஃபோர்ஸே தவிர இதை நம்பி களமிறங்கணும் அப்படிங்கிறதுல தளபதியார் இறங்கலை. கேட்கும்போது ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்ற கட்சிகளுடைய இதை கேட்பீங்களா அப்படிங்கும்போது இது ஒரு நாகரீக அரசியல். கேட்கும்போது ஆமாம், நான் என்னுடைய தோழமையோடு அவர்களை கேட்கிறேன், அவர்கள் வந்து இந்த ஜனநாயகத்தின் மாண்பை காக்கும் பொருட்டு அவர்கள் ஒத்து வந்தால் அதை நான் வரவேற்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர, மற்றபடி வந்து இதில் வந்து இதை வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தளபதியார் அதை கேட்கவில்லை. அது ஒரு நாகரிக அரசியல், ஒரு ஜனநாயகத்தின் பால். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு ஆர்கே நகரில், எனக்கு தெரிந்து சார் 2016க்கு பிறகு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக மக்கள், அதாவது இந்த ஓட்டர்ஸ், இவங்க ஒரு அடுத்த படிநிலைக்கு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை ரொம்ப பெருசாக எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் இதை பெருசாக எடுத்துக்கலாம். எதை சசிகலாவிற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த அம்மா தீபாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கலாம். பொதுமக்கள் அவங்களுடைய தொகுதியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம டிவி உட்பட இப்போ இந்த தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு ஆர்கே நகரில் இருந்து ஒரு பேட்டி எடுத்து போட்டதை நான் பார்க்குறேன். அதில் கூட ஒரு தாய், அந்த தாய் வந்து ஒரு சாதாரண எளிய சொல்கிறேன், அந்த தாய் கூட அந்த கருத்து என்னன்னா, அந்த தண்ணி கருப்பாக இருக்குது, இன்னும் பாருங்கங்க இத்தனை வருஷமாகவும் இன்னும் எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கல, அதைத்தான் அவங்க பிரைமா நிப்பாட்டினாங்களே ஒழிய அவங்களுடைய பார்வையில் அரசியல் இந்த எண்ணங்கள் வரல. ஸோ எனக்கு தெரிந்து அந்த தொகுதியினுடைய வளர்ச்சியும் அந்த தொகுதி மக்களுக்கான நலத்திட்டங்களும் போய் சேரவில்லை என்பதையும் அந்த மக்கள் கன்சிடர் பண்ணியே வாக்களிப்பார்கள் என்று தான் நம்புகிறேன். அந்த வகத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நண்பர் சொன்னாரு, எங்க செயல் தலைவர் வந்து செத்த பாம்பு அடிப்பாருன்னு சொல்லி. பாம்பு செத்தம் தெரிஞ்சா கூட அடிப்பாருன்னு சொன்னாரு. இல்ல இது அவர் விருப்பத்துக்கு அவர் எல்லாத்தையும் மாத்துறாரு. செத்ததுக்கு பாம்பு அடிப்பாருன்னு சொன்னாரு. அவர் விருப்பத்துக்கு மாத்திக்க. தயவு செய்து மருது அழகராஜ், தயவு செய்து நீங்க தயவு செய்து இந்த கருத்துக்களை மாத்தாதீங்க. அதாவது தவறு தயவு செய்து. நான் என்ன சொன்னேன், ஒரு பாம்பை நாங்க அடிச்சிடுறோம், அந்த பாம்பு செத்து போயிருது, அப்ப இப்ப பாம்பு சசிகலாவா? இப்ப கேள்வி அதானே? இல்ல இது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி கருத்துக்களை பேசுவோம், கருத்துக்களை பேசுங்க, கருத்துக்களை பேசுங்க, தர்க்கங்களை பேசுவோம், கருத்துக்களை பேசுங்க. கருத்துக்களை நான் சொல்ல வரேன், தவறு சொன்னாரு. ஜனநாயகத்தை
அவர்கள் சொன்னாரு, ஜனநாயகத்தை ஒண்ணுமே நாங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயகத்தை திமுக மிக அற்புதமாக கட்டி காத்த விதம் இருக்கு பாருங்க. சபாநாயகரை கீழே தள்ளிட்டு அதுல ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புரசை ரங்கநாதன் போய் இப்படி உட்கார்ந்து அப்படி அவர் காட்டின போஸ் என்ன போஸ் காட்டி இல்ல சட்டசபை மெம்பராகவே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சது எந்த என்ன இல்ல இல்ல நான் பாரு பாத்தீங்களா திமுகவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிந்துரை நடந்த நீங்க தொடக்கத்துல இல்ல மருது ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா ஆமா ஒரு நிமிஷம் மருது பேச விட்டுருங்க. ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசுங்க. அதாவது அவங்க சசிகலா அவர்கள் சபாநாயகரை உட்கார வைத்தது யார் அப்படின்ற கேள்வியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அம்மா, இவர் அம்மாவை பழிக்கிறாரா? இல்ல இவர் அம்மாவை பழிக்கிறார். இல்ல ஒரு இடத்துல இருங்க கொஞ்சம் இருங்க. அம்மா இருக்கிற போது அதிமுகவில் இணையாதவர் ஓபிஎஸ் தலைமையில சேர்ந்துக்கிட்டு அம்மாவை இழிவு செய்கிறார். பாத்தீங்களா? இது இவரே கற்பனை பண்ணிக்கிறதுதான். சசிகலா அவர்களை அமர வைத்தது யார்? தவறு. ஒரு உதாரணத்தை சொல்லும் போது அதுக்கு மாறா இன்னொரு உதாரணத்தை சொன்னா நீங்க அதனுடைய மூலத்தை எடுத்துட்டு போறீங்க. இல்ல தவறு. நான் என்ன சொல்றேன், தான் சார்ந்திருக்கக்கூடிய தலைமை என்னன்னு பேசணும். அப்படின்னா சசிகலா அவர்கள் உட்கார வைக்கப்பட்டதும் தவறு, பன்னீர் நம்ம புரசை ரங்கநாதன் அவர்கள் உட்கார்ந்ததும் தவறுன்னு சொல்லிடலாம். அப்படி ஒரு லைன் எடுத்துடலாமா? சபாநாயகர் இருக்கையில் அமர வைக்கலங்க, ஒரு நாற்காலி கொடுத்து அமர வைக்கப்பட்டார். இருங்க நான் சொல்லிடுறேங்க. இங்க சபாநாயகர் தனபால் கீழே அவர் தள்ளிவிடப்பட்டார். மேஜை கீழே விழுந்தது. அவர் தள்ளிவிடப்பட்டார். அவர் சபாநாயகரை திமுக நடத்தின ஒரு நிமிஷம் சார், நம்ம உண்மையை பேசணும். ஒரு நிமிஷம் நான் ரெண்டும் சொல்றேன். அவர் வந்து எந்திரிச்சு போறாரு, எங்க எம்எல்ஏக்கள் பிடிக்கிறாங்க. உண்மை. இன்னொன்னு சொல்றேன், பிடிக்கிற அவசியம் என்ன வந்தது? இல்ல எந்திரிச்சு போறாரு, எதுக்கு பிடிக்கிறீங்க? ரகசிய வாக்கெடுப்பு கேக்குறோம் சொல்லிட்டு போங்க. சபாநாயகர் தனபால் மீது குற்றச்சாட்டுகள் உண்டு. அவர் வந்து பயஸ்டா நடந்துக்கிறார், ஆளும் கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார், எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு கடந்த காலத்தில் குற்றச்சாட்டு அவர் மீது சொல்லப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுல நான் நியாயம் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல ஒன்னு சொல்றேன், அதற்காக அவரை கையை பிடிச்சு இழுக்கிறது அப்படின்றது எந்த வகையில நியாயமாக? எங்க எம்எல்ஏக்கள் செய்தது நான் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். எங்க எம்எல்ஏக்கள் செய்தது சரி என்று நான் வாதிடவில்லை. அதற்கு செயல் தலைவர் சரியில்லைன்னு அவரும் சொல்றாரு. செயல் தலைவர் நீங்க சொல்ற கருத்தை அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், ஜனநாயகத்தை பத்தி பேசுற இவங்க அந்த 2 பேர், ஒருவர் அமர்ந்து கொண்டார், இன்னொருவர் அவரை தள்ளிவிட்டு இவர் உட்காருவாரு. அந்த நிகழ்வுக்காக குறைஞ்சபட்ச ஒரு நடவடிக்கை அந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக எடுத்தாரு. திமுக எடுத்தாரு சார். நான் தெளிவா அதை விட்டுருங்க. அதை விட 2 பேர் பேர் அதை விட இருங்க நான் என்ன கேக்குறேன், ஜனநாயகம் சொன்னதுனால நான் சொல்ல வரேன். அன்றைக்கு நடந்த அந்த சட்டமன்ற நிகழ்வு, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? சட்டையை தானே கிழித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் தாக்கப்பட்டது. இந்த மாதிரி பேருந்துகள் தாக்கப்பட்டது. அப்புறம் அந்த ஜெயலலிதா அம்மையார் மட்டும் ஜாலியா அவங்க கிழிச்சிட்டு வந்தாங்க நான் சொல்லுவேன்ல, தப்பு இல்ல அதெல்லாம். நான் என்ன சொல்றேன், நம்ம தயவு செய்து கருத்துக்களை பேசுவோம். அதாவது தனி மனித அட்டாக்க நம்ம மேடையில் வச்சு, நீங்க அண்ணா திமுக மேடையில பேசுங்க, நான் திமுக மேடையில பேசுறேன். ஜனநாயக தயவு செய்து இந்த மாதிரி மக்கள் மன்றத்தில் நாம் வந்து கருத்துக்களை பதிவு செய்வதுதான் இது வேற. நான் ஜெயலலிதா ஜாலியா கிழிச்சாருன்னு சொல்றேன். ஆர்கே நகரனுடைய பிரச்சனை வந்து 2015 இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வந்த பின்னால அங்கே வந்து நல்ல சாலைகள் வழங்கப்பட்டிருக்குது, நல்ல இதெல்லாம் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இன்னும் இந்த தண்ணி வர்றதுக்கான ஏற்பாடுகள் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது. அதே மாதிரி கழிவுநீர் அகற்றுகின்ற பிரச்சனையையும் உடனடியாக யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்குதாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பின்னால வந்து பேசப்படும். இதெல்லாம் வந்து அம்மாவுடைய செயல் திட்டத்தில் இருந்தது தான், இல்லாதது கிடையாது. திட்டங்கள் அறிவிச்சாங்க. 181 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் அறிவிச்சாங்க. 1248 பேருக்கு ஓய்வூதிய திட்டங்கள் கொடுத்தாங்க. 704 பேருக்கு மக்கள் நல திட்டங்கள் அறிவிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவர் இவங்கெல்லாம் எப்ப சொல்லிருங்க. இல்ல இல்ல எப்ப சொல்லுங்க. இல்ல அவர் இல்ல எப்பன்னு கேட்டாரு. அவசியப்பட்டு அது புகைப்படத்தோட செய்தியோட தர நீங்க இல்ல சாமி, நான் கேக்குறது டைம் நீங்களே போய் பார்க்கலாமே. இப்ப சாலைகள் நல்ல விளக்குகள் அவர் எவ்வளவு செஞ்சாரு செய்யலன்னு சொல்லல. நான் தயவு செய்து நான் கேக்குறது எந்த கோடு வேற போகிறது எப்ப செஞ்சாங்க அப்படின்றத தாண்டி விஷயத்தை பார்க்கணும்னா, இப்ப மக்கள் நல கூட்டணி போட்டியிடும் சொல்றீங்க, கூட்டு இயக்கம். கடந்த தேர்தலில் மதிமுக அவங்களோடு இருந்தது, தேமுதிக இருந்தது. மதிமுக இப்போ இல்லை, அவங்க போட்டியிட போகிறாங்களான்னு தெரியல. தேமுதிக வேட்பாளரை அறிவிச்சிருக்கு. இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய அரசியல் ஆளுமை இறந்ததுனால அதிமுக கடந்த வாக்குகளை அப்படியே பெறாது, அந்த ஓட்டுலாம் சின்ன கட்சிகளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மக்கள் நல கூட்ட இயக்கம் களம் இறங்குதுன்னு சொல்லலாமா? பொதுவாகவே வந்து இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்கள் வந்து இந்த 2க்கும் மாற்றாக ஓட்டு போடுகிற வாய்ப்பு இருக்கிறது.
அப்படிப்பட்ட வாய்ப்பை உண்டாக்கணும். ஓட்டு போட கேளுங்க. வந்து திமுக அதிமுக சசிகலா தரப்பு, பன்னீர்செல்வம் தரப்பு, 1+3 ரைட். தான். இது ரெண்டுக்கு எதிராக மக்கள் சிந்திக்கிறார்கள். அதை சிந்திக்க வைக்கிற அந்த ப்ராசஸையும் தீவிரப்படுத்தணும். அதை நாங்கள் இவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வரலையும் சிந்திச்ச மாதிரியே தெரியலையே சார். 6 மாதத்துக்கு முன்னாடி வரலையும் அப்படி சிந்திச்ச மாதிரியே தெரியல. 90% வரலையும் அவங்க தானே வாங்கினாங்க. திடீர்னு பீச்சில் வந்து இத்தனை பேர் வந்து இப்படி பண்ணுவான்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சிந்திச்சிங்களா சார் நீங்கள்? சார் நீங்கள் சமூக இயக்கம் என்பது நீங்கள் எப்போ வந்து அது வந்து வெடிச்சு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு அது உள்ளே நடந்துக்கிட்டே இருக்காது. அதனால் வந்து அந்த சமூக இயக்கம் என்பது அப்படிலாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஆனால் ஏற்படுகிற நிலைமைகளும் விளைவுகளும் மக்களை இவர்களுக்கு எதிராக வினையாற்ற வைக்கும், ஓட்டு போட வைக்கும். ஓட்டு போட வைக்கிற நிலைமைக்கு அவர்களை கொண்டு வரணும். அது எங்கள் வேலை, எங்கள் கடமை நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு இது ஒரு களம் எங்களுக்கு, இது ஒரு மேடை எங்களுக்கு. இந்த மேடையில் அதை நாங்கள் வந்து வலுவாக செய்ய போகிறோம். ஏற்கனவே மகேந்திரன் நாங்கள் தனியாக வந்து நின்னார், 10,000 வாக்குகள் பெற்றோம். வேறு சில சூழ்நிலைமைகளில் வந்து வாக்குகள் குறைகிறது கூடுகிறது என்பது நீங்கள் புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம் இவங்க போடாத தேர்தலை வேண்டான்னு சொன்ன இடங்கள்லாம் வந்து நாங்கள் போட்டி போட்டுருக்கிறோம். மற்ற பண்ணியிருக்கோம். ஏன்னா போட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதனால். அவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு என்ன காரணத்துக்கு சொன்னாங்களோ அதை போட்டிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்லை நீங்கள் இந்த இந்த ப்ராசஸை வந்து தீவிரப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்கு தேர்தல் என்பது எங்களை பொறுத்தவரையில் ஒரு களம். அதை நாங்கள் வந்து ஒரு மேடை, அதை நாங்கள் வந்து வலுவாக பயன்படுத்த போகிறோம். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். உடனே நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம், ஆட்சியை மாற்றிடுவோம் அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் கிளைம் பண்ணல. இப்போ வந்து சில நல்ல கொள்கை வந்து சரியாக இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு 90 ஓட்டு கிடைச்சது அப்படிங்கிறதுனால அந்த அம்மா தியாகிலேன்னு ஆயிர போகிறாங்களா, அல்லது அவங்க போராட்டம் தேவையில்லைன்னு ஆயிர போகுதா, அல்லது நாங்கள் அந்த மாதிரி என்ன இரலவெண்ட் ஆயிடுவோமா? சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே வடக்க. அப்படிலாம் ஆகாது. இப்போ ஒன்றை நோக்கி மக்களை வந்து ஆற்றுப்படுத்துவது என்பதற்கு நாங்கள் இந்த ஆர்டியல்ஸ், நாங்கள் இந்த சோதனைகளை, இந்த மற்றதை, இந்த பிரச்சாரத்தை நாங்கள் நடத்தி ஆகணும். இதில் வந்து நாங்கள் ஒதுங்கி நிற்கவும் முடியாது, யாரோடு சார்ந்து நிற்கவும் முடியாது என்பது தான் இப்போது எங்களுக்கு இருக்கிற நிலை. எங்களோட யார் வர்றாங்க வரல அப்படிங்கிறது ரெண்டாவது. சொல்லாமா? சொல்லுங்கள். அதாவது சுருக்கமாக கம்யூனிஸ்ட் தோழர் அவர்களுடைய கருத்து அவர்களுடைய பார்வையில் சரி. ஆனால் இப்படி திராவிட இயக்கங்களால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அல்லது இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சில அசௌகரியங்களை போக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இயங்குகிற இந்த திராவிட கட்சிகளால் வந்திருக்கிறது என்று சொல்லி இவற்றை உட்கார்ந்து பேசி நிவர்த்தி பண்ணுவதை விட்டுவிட்டு இவர்கள் கொண்டு போகிற பாதையில் இவை எல்லாத்திற்கும் சம்பந்தமில்லாத ஒரு சக்தி உள்ளே புகுமையானால் அது இந்த சமூகத்திற்கு மிக ஆபத்தானது. அதையும் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையும் இந்த தேர்தல் என்பது அரசியல் அதிகமாக நிற்கும். காரணம், ஒரு ஆளுமை மிக்க தலைவருடைய மரணத்தில் மறைந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாக இருக்கிறது. முதலமைச்சராக இருந்தவர் மறைந்ததற்கு பிறகு நடக்கிற தேர்தல் என்பதால் பிரச்சனைகளை விட, அங்க இருக்கக்கூடிய மக்களின் குறைகள் அல்லது தேவைகளை, அடிப்படை வசதிகள் அப்படின்றத விட அரசியல் தான் மேலோங்கி நிற்கும். இன்னொன்று, அண்ணன் வந்து அன்னைக்கு ஆயுத எழுத்து தந்தி டிவியில் அண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது இப்போ நல்ல ஒரு விஷயம். இன்றைக்கு வந்து ஒரு புதிய களம். சின்னம்மா ஒரு பக்கம் தன்னுடைய தலைமையை நிலைநிறுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் முயற்சி செய்ய, திரு OPS அவர்கள் எனக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ன, எனக்கான செல்வாக்கு என்ன என்று உறுதிப்படுத்த அவர் முயற்சி செய்ய, தீபா அவர் களத்திற்கு வந்து முயற்சிக்க, கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் அரசியலில் முழுநேர அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலையில் செயல் தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கம் பெற ஒரு புதிய களம் உருவாகி இருக்கிறது என்பது உண்மை. இந்த களத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும். இதே சவால் சட்டமன்றத்திலே ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு வென்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி நின்றோம். அதே வெற்றியை மக்கள் மன்றத்திலும் வென்று காட்டக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாகத்தான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதன் மூலமா இன்னொன்று, சட்டமன்றத்தினுடைய பிரச்சனைன்றது உங்க கட்சிக்காரங்க பிரச்சனை. உங்களுடைய நீங்க சீட்டு கொடுத்து நீங்க வாய்ப்பு கொடுத்து வந்தவங்க, அவங்க தங்களுடைய லாயல்ட்டிக்கு யாரு காட்டுறாங்க அப்படின்றது, அவங்க இண்டிபெண்டா இருந்தாங்களா இல்லையா, அது என்ன எப்படின்னா இந்த 122 பேரும் என்ன மாதிரியாக நடத்தப்பட்டார்கள், எந்த காரணத்தினால் அவர்கள் அந்த முடிவுக்கு போனார்கள்ன்றது தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த 122 பேர் மட்டும் விஷயம் அல்ல.
பொதுமக்கள் இல்ல அவங்க இல்ல தான் இன்னொரு விஷயமா கேள்வி இருக்குது இப்போ. முன்வைக்கிறாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புக்கு சில எம்பிக்கள் வந்திருக்கிறாங்க, சில எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன நான் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னா திரு குணா. சேம் லாஜிக் அண்ட் ஆர்குமெண்ட் இவங்களுக்கும் அப்ளை ஆகாது. இல்ல ஒண்ணு இல்ல அவரை கொண்டு போய் கூவத்தூர் மாதிரி எங்கேயாவது இல்லம்மா இல்ல ஒண்ணு ரெசார்ட்ல இல்ல அடைச்சு ஒண்ணு வச்சாரா? அது அவங்க இந்த கூவத்தூர்னு திருப்பி அந்த ஒரே குற்றச்சாட்டு அடைச்சு வச்சாங்க. ஆடு மாடுகள் இல்ல, அவர்கள் எல்லாம் டாக்டர்கள், என்ஜினியர்ஸ், படித்தவர்கள். அவர்கள் ஓரிடத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டார்கள். இவர்களுடைய பார்வையிலே என்ன அடைத்து காரணம்? வைக்கப்பட்டார்கள். ஏன் அப்படி? நான் ஏன் ஒண்ணு அப்படி இல்லங்க, வைக்கணும்? அவங்க ஒரு கட்சியினுடைய ஒரு ஒற்று கட்சினா அவங்க ஊர்ல போய் இருக்க இல்லம்மா, ஒரு கட்சி இப்ப எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, போய் புடிச்சிட்டு வாங்களேன் உங்களுக்கு ஆதரவுகளை. இல்ல அது எத்தனை பேர் வந்துட்டாங்க? தேவைப்படுகிற இல்ல, போது. நான் என்ன கேட்கிறேன், இந்த அடைச்சு வச்சுட்டாங்க நான் கேட்கிறேன், இது இப்ப இல்லைங்க, எல்லா மாநிலங்களிலும் ஒரு அரசாட்சியின் மீது குறிவைத்து சில அரசியல் சக்திகள் ஒரு கட்சியை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிற போது பருந்திடமிருந்து தன் குஞ்சுகளை காப்பாற்றுகிற ஒரு தாய் கோழியின் செயல் தான் இது. ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அதை அடைச்சு வச்சிருக்க இது என்ன? நாட்டு மந்தையா? நீங்க சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களே அதை செய்திருக்காங்க 89ல. 89ல இவங்களாவது அவங்க ஊட்டி கொடைக்கானல் KKS அவருடைய மில்ல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. இல்ல யார் வேணும்னாலும் கூட செய்யட்டும். அப்படி செஞ்சாலையும் ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு உட்பட்ட விஷயம் அல்ல அது. இல்ல இன்னொன்னுமா விரோதமான இல்ல இன்னொன்னு அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதுக்கு ஏதோ பிரதிபலன் கொடுத்தாங்க, ஏதோ அவங்களுக்கு செஞ்சாங்க. இத அவர்கள் அணியில் இருக்கக்கூடிய திரு செம்மலையே மறுத்து விட்டார். என்னிடமெல்லாம் யாரும் அப்படி, ஏன்னா இவர் திரு OPS மேடையிலே சொன்னாரு 3 கிலோ தங்கத்தையும் 3 கோடியும் விட்டுட்டு வந்த தியாகி இவர்னாரு. அவர் உடனே அடுத்த நாளே மறுத்து விட்டார். என்னிடம் யாரும் அப்படி பேசவில்லை என்று. தயவு உங்களுடைய அரசியல் மூலதனம் என்பதே அவதூறுகளில் ஒரு அரசியல் இருக்கை அமர்ப்பதை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறீங்க. இது கில்லட்டின் எந்திரத்தை, தலையை துண்டிக்கிற கில்லட்டின் ஆயுதத்தை கண்டுபிடிச்சவன் பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த கில்லட்டின் ஆயுதத்தாலே துண்டிக்கப்பட்டு செத்தான். அதுபோல அவதூறுகளால் உங்களை ஒரு அரசியலை உருவாக்க ஆசைப்படுறீங்க. அந்த அவதூறுகள் உங்களை நோக்கியே திரும்பும் பாருங்க. அம்மாவுடைய மரணத்துக்கு OPS தான் காரணமா இருப்பார் என்ற சந்தேகம் இன்றைக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் ஆதாயம் ஏன் வரக்கூடாது? இந்த சந்தேகம் ஏன் வரக்கூடாது? அது மட்டும் சொல்லுங்க. இந்த சந்தேகம் ஏன் வரக்கூடாது மட்டும் நான் என்ன கேட்கிறேன், அப்போ 75 நாள்ல வெளிப்படைத்தன்மை இருந்தா எந்த சந்தேகமும் சந்தேகப்படுவது எல்லாருக்கும் பொதுவானது என்று சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகத்தை உருவாக்கலாம் இல்ல. என்ன சொல்ல வர்றேன், அவதூறுகளை விட்டு விடுங்கள், கமிஷனே உருவாக்குங்க, நீதிமன்றம். எந்த சந்தேகம் மக்கள்கிட்ட எடுபடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி எல்லாம் இல்லைங்க. இப்ப எப்படி தெரியுமா, நான் ஒரு பழியை போட்டு விடுவேன், நீ உன்னை நிரபராதி என்று நிரூபித்து விடு. நான் என்ன பண்ண தெரியுமா, குணா 4 பேரை கொலை செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நிரூபிக்க வேண்டியவர் நீராக இருக்கீங்க. இது அவதூறு இல்லையா? இது பழி இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், நீதிமன்றத்திற்கு போங்க, விசாரணைக்கு கேளுங்க, CBI என்கொயரி வாங்க, நடக்கட்டும். நடந்ததுக்கு பிறகு குற்றம் இழைத்தார்கள் என்று சொன்னால் எந்த தண்டனையும் கொடுங்க. நீங்கள் தண்டனையை கொடுத்து விட்டு விசாரிக்கணும்னு சொல்லாதீங்க. நீங்கள் கொடுப்பது தண்டனை. இதுக்கெல்லாம் மாறுது. உங்களுடைய அனுமதியை யாரும் கோரி நிக்கல. அங்க ஏற்கனவே அங்க பெண்டிங்கா தான் இருக்குது. கோர்ட்ல போட்டு தான் எதுவும் நடக்கட்டும். நீங்க அனுமதி தர வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, இந்த கேள்வி இங்க நான் கேட்கிற கேள்வி இல்ல, ஐயா கேட்கிற கேள்வியும் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் மொத்தம் 7 கோடி மக்களும் கேட்கிற கேள்வி, எல்லார் மனதிலும் இருக்கிற ஒரு கேள்வி. நன்றி, நிறைவு செய்யலாம் உங்கள் வருகைக்கு. அவர் பேசுற போது சொன்னாரு, இந்த மாதிரி யாராவது உள்ள பூந்துடக்கூடாது, திராவிட கட்சிகளுடைய தவிர உட்காந்து பேசாம நீங்கள் ஏதாவது பண்ணி அந்த இப்போ 98ல் நாங்கள் திமுகவோடு இணைந்து நின்றோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கொடுக்கலைங்கிற போது 38 இடத்துல ஆதரிக்கிறாங்க, 2ல் நாங்கள் தனியாக போட்டுக்கிறோங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நின்னோம். ஆனால் 99 இவங்க பிஜேபி போட போயிட்டாங்க. 99 பிஜேபி போட போயிட்டாங்க. நான் அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க 98ல் ADMK பிஜேபி போட போச்சு. அந்த 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 தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். மதவாத அந்த கருத்தை உறுதி தருகிறேன். நீங்க கூட இருந்தா போதும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஜனநாயகம் என்பது நாளுக்கு நாள் அது மிளிர வேண்டும். ஏற்கனவே நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இப்பொழுது நடக்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதை விட நல்லதுகள் நடக்க வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக சொல்லுகிறேன், RK நகரில் எங்கள் பிரச்சாரமும் இருக்கும், எங்கள் வெற்றியும் இருக்கும். ஒரு கருத்து சொல்லிக்கிறேன், அதுக்கு அவர் பதில் சொல்லணும் பாரு. 3 இடைத்தேர்தல் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அந்த 3 இடைத்தேர்தலையும் பிஜேபி திராவிட கட்சிகளுக்கு அடுத்து 3ஆவது இடத்துக்கு வந்துட்டு அவங்க மேடையில் ஆடிட்டு தில்லானம்பலா வசனம் மாதிரி நீங்க ஓரத்தில் அடியாவது அதை தாண்ட பாருங்க. உங்கள் விமர்சனத்தை, உங்கள் ஆலோசனை நிச்சயமாக நான் நன்றி. வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.